யாரோ திருக்குறள் சொல்ல ஆரம்பிச்சிங்களா என்னன்னு தெரியல, யாரோ பேசுனீங்க. லக்ஷ்மண் நீங்க எதுவும் கேட்டீங்களோ? ஆமா ஆமா, இல்ல பொறுமைக்கு ரிலேட்டடா ஏதாச்சும் திருக்குறள் இருந்துச்சுன்னா சொன்னா அதை வச்சு. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி கலை. நம்ம ஆரம்பிச்சிடலாம். நீங்க சொல்லுங்க. சரிங்க, எனக்கு அது எத்தனை திருக்குறள் அப்படிலாம் தெரியலங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை அப்படின்னு சொன்னா, நம்ம நிலம் எவ்வளவுதான் நம்ம எதுக்குனாலும் நிலத்தை தோண்டி ஒரு மரம் வைக்கணும்னாலும் சரி, செடி வைக்கணும்னாலும் சரி, எல்லாத்துக்குமே நிலத்தை தோண்டி தான் பண்ணுவோம். அப்படி தோண்டும் போது அந்த நிலம் நம்மளை கீழே விழாம காத்துக்கிட்டே இருக்கும். அதுல நின்னேதான் நம்ம அதை தோண்டுவோம். அது மாதிரியே நம்ம நம்மளை இகழ்றவங்களை நம்ம பொறுக்கணும், பொறுமையா இருக்கணும். அந்த நிலம் எவ்வளவு தூரம் நம்மளை தோன்றவங்களையும் அது பொறுத்து காத்து தருதோ, அது போலவே நம்மளும் நம்ம இகழ்வாரையும் பொறுத்து நடக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த திருக்குறளோட விளக்கம். நன்றிங்க. நன்றி கலை. இந்த டாபிக், இந்த திருக்குறளை நான் கேட்டதுக்கு ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் தான், பொறுமை அப்படிங்கிறது இந்த 3 மூவிலையும் ஒரு காமன் தீமா ரன் ஆகும். அதுக்கும் மேல இந்த படத்தை எடுத்ததுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பொறுமை தான். நிறைய நம்மளை சுத்தி நடந்துகிட்டே இருக்கு. யாருமே பார்க்காத பல வரலாற்று நிகழ்வுகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை பார்த்துக்கிட்டு நம்ம நம்மளோட பொறுமையை இழக்கணுமா இல்ல பொறுமையை காக்கணுமா அப்படிங்கிறதுக்கு, காக்கணும் அப்படின்னா நம்மளோட உள்மனசு சொல்லும். ஆனா நம்ம சில விஷயங்களை பார்க்கும்போது நம்ம பொறுமை இழந்துருவோம். அந்த இழந்து அதுக்கப்புறம் அதோட டிப்ரெஷன்ல போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மீண்டு வருவோம். இந்த 3 படங்களுமே பாத்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப பக்கத்துல போயிட்டு வரும். ஸோ அதை தான் நான் காமன் தீமா பாக்குறேன். ஸோ அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 படத்துக்குமே சோகமான ஒரு பிகினிங் இருக்கும், சோகமான மிட் செக்ஷன் இருக்கும், சோகமா தான் கதை போகும். ஆனா கடைசியில அது ரொம்ப நல்லபடியா முடிஞ்சு அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வெளியே வருவாங்க. இதையும் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எந்த சோகமுமே நிரந்தரம் கிடையாது. அது நிறைவு அடைஞ்சுதான் ஆகணும். இதுக்கு ஒரு உதாரணமா அகைன் நம்ம படத்தை பத்தி பேசுறதுனால இன்னொரு படத்தை பத்தி சொல்றேன். இதை நான் லிஸ்ட் பண்ணல. இன்சைட் அவுட்னு சொல்லிட்டு ஒரு படத்தை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளோட குழந்தைங்க நிறைய பேருக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும். பிக்சாரோட படம் ஒரு 2-3 வருஷம் ஆயிருக்கும். ஸோ இது ஒரு கார்ட்டூன் மூவி, நல்ல அனிமேஷன் மூவி. நான் இந்த கார்ட்டூன் மூவிஸ்க்கெல்லாம் பெரிய காதலன் நான். அதுல பிக்சாருக்கு பெரிய காதலன். ஏன்னா ரொம்ப சைக்கலாஜிக்கலா மூவி எடுப்பாங்க. இன்சைட் அவுட் அப்படிப்பட்ட ஒரு படம் தான். ஒரு குழந்தையோட மனசுல எப்படி அந்த உணர்ச்சிகள் உருவாகுது, அந்த உணர்ச்சிகளுக்கு உருவம் கொடுத்தா அது எப்படி இருக்கும், அந்த குழந்தையோட மூளை எப்படி இயங்குது, வயசு ஏற ஏற அந்த உணர்ச்சிகள் எப்படி உருமாறுது, எப்படி பழைய நினைவுகளை இழக்க ஆரம்பிக்கிறாங்க, எப்படி சில நினைவுகளை ரொம்ப அவங்களோட சேமிப்பு கடங்களை சேவிச்சுக்கிறாங்க, அந்த நினைவுகள் எப்படி மாறிக்கிட்டே வருது, அது ரொம்ப ரொம்ப அழகா எடுத்துட்டு போயிருப்பாங்க. அப்படி ஒரு விஷயத்த இப்படி சைக்கலாஜிக்கலா எடுத்துட்டு போக முடியுமா அப்படிங்கிறது எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது. இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க அப்படிங்கறது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படம் வெரி ஃபர்ஸ்ட் இன் ஸ்டோரி டெல்லிங். அந்த மாதிரி விஷயத்த அதோட தீம் இப்படிதான் முடியும். எந்த சந்தோஷமும் பாத்தீங்கன்னா அது கூட ஒரு சோகம் இணைஞ்சிருந்தா மட்டும்தான் அது நம்மளோட மனசுல ரொம்ப நிரந்தரமா இடம் பிடிக்கும். 80 வயசு பாட்டி தாத்தா கூட கேட்டு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அவங்க நினைவுல வச்சுக்கிறாங்கன்னா, ஒரு 5 விஷயம் நினைவுல வச்சுக்கிறாங்கன்னா, அது கூட ஏதோ ஒரு சோகம் இழவெடுக்கிட்டே இருக்கும். அந்த ரெண்டும் இணையும் போதுதான் நமக்கு அதாவது நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி, நம்ம அதை நினைச்சு அசை போடுற மாதிரி விஷயங்கள் நம்ம விஷயத்துல தாங்கும். அதுக்கு இன்சைட் அவுட் அப்படின்ற ஒரு படம் உதாரணம். நீங்க டைம் கிடைக்கும் போது பாருங்க, ரொம்ப நல்ல படம். யாருமே ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க, ஏன் இந்த படத்தை பார்த்தோம், இது கார்ட்டூன் படம், குழந்தைங்க படம் அப்படின்லாம் இக்னோர் பண்ணிட்டு பெரியவங்க பார்க்க வேண்டிய படம்னே நான் சொல்லுவேன். அதை குழந்தைங்களுக்காக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம். இந்த 3 படத்துலயும் அப்படி ஒரு விஷயம் நடக்குது. சோகத்தை தாண்டி ஒரு சந்தோஷம் நடக்குது அந்த படத்துல இருக்கிற எல்லாருக்குமே. ஸோ இதுதான் காமன் தீம். நான் இந்த கொரோனா விஷயத்தையும் இந்த சோகத்தையும் சந்தோஷத்தையும் நம்ம பொறுமை காக்கணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் கலந்து இந்த 3 படம் ஒரே தீம்ல ரன் ஆகுது. வெவ்வேறு கதைகள்,
வெவ்வேறு கதாபாத்திரங்கள், நடக்கிற நிகழ்வுகள் வேற, நடக்கிற காலகட்டம் வேற, நடக்கிற கதைக்களம் வேற, எல்லாமே வேறதான். ஆனா நீங்க இந்த படத்தை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் யோசிச்சு பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த நேர்கோட்டில் வந்து விழுந்திருக்கும். அது எப்படி இப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மனித வாழ்க்கையோட ரொம்ப சாதாரணமான விஷயம்தான். அப்படி நடக்க போற இந்த 3 படங்களை பத்தி தான் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பேசுறோம். இதை நான் எப்படி எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன்னா கலந்துரையாடலா தான் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஆனா இது இங்கிலீஷ் படமா இருக்கிறதுனால எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, எத்தனை பேர் பார்க்கலன்றதை பொறுத்து நான் கொஞ்சம் இதை எடுத்துட்டு போறதை வந்து மாத்தலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஷஷாங்க் ரிடெம்ப்ஷன் யார் யார் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். பாலாஜி பார்க்கல. நான் பாதி பார்த்தேங்க. ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் தி வரைக்கும் பார்த்துட்டேன். இன்னும் ஒரு 30 minutes பார்க்கல. நான் கடைசியா பார்த்த படம் டைட்டானிக்குங்க. தமிழ்ல பார்த்தேன்னு அதுதான் வந்து ஒரு தமிழ்ல பாத்தீங்களா? பரவாயில்லையா. தமிழ்ல நம்ம சன் டிவில வந்து இந்த ஒரு பழைய மூவி எல்லாம் டப் பண்ணி போடுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து தமிழ்ல பார்த்தேன். அப்பதான் வந்து அந்த கடைசியில வந்து அந்த அவன் தப்பிச்சு போயிடுவான் இல்லையா, அவனுக்கான ஒரு இது அவனே தேடிக்கிட்டான் அப்படின்னு அந்த மாதிரி தமிழ்ல பார்த்து எனக்கு பிடிச்சிருந்தது. இப்ப திருப்பி வந்து இப்ப வீட்டுக்காரங்க நான் வந்து ஈவினிங் வந்து பேசி பாத்துட்டு இருந்தோம். வெரி குட். சரி, கலை என்ன சொன்னீங்க? பாத்துட்டேன்னு சொன்னீங்களா? இல்ல 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 நானும் பாக்கல. நீங்க சொல்றத பொறுத்து நீங்களோட பாக்கணும்னு தெரிஞ்சிருக்கேன். எங்க அவைலபிள் இருக்கு, எங்க அவைலபிளா இருக்கு இந்த படம்? இந்த படம் அதாவது நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு பாலாஜி. ஓகே, யூடியூப்லயே இருக்கு. யூடியூப்லயே வந்து இந்த வெர்ஷன் அபிஷியல் வெர்ஷன் இல்லாம நான் அபிஷியல் வெர்ஷன் தான் இருக்குன்னு. பட் யூ கேன் ஏபிள் டு see that one. ஓகே. ஆமா, இது 1994ல வந்த படம். இப்போ கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து பாதி பார்த்து இல்ல பார்க்காத நிறைய பேர் இருக்கிறதுனால இந்த கதையோட ஓட்டத்தை பத்தி நான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 கேள்விக்கு என்னோட சைடு ஆன்சரையும் நான் சொல்றேன். இது வந்து படத்துல குறிப்பிட்ட விஷயத்த சொல்லி கேள்வி கேட்கிற விஷயம் இல்ல, நம்மளோட ஒப்பீனியன் தான். பிடித்த காட்சி, பிடித்த கதாபாத்திரம், பிடித்த வசனம், பிடித்த காட்சிப்படுத்துதல், இந்த 4 விஷயத்த பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு தான் வந்து யோசிக்கிறேன். படம் பார்க்காதவங்களுக்காக ஒரு சின்ன ஒன்லைனர் ஸ்டோரி மட்டும் நான் சொல்றேன் குயிக்கா, ஒரு 2 நிமிஷத்துல. இது வந்து ஸ்பாய்லர்ஸ் இல்லாம நான் சொல்ல ட்ரை பண்றேன், ஸோ தட் நீங்க பாக்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த ஷஷாங்க் ரிடெம்ப்ஷன் அப்படிங்கிறது வந்து 1994ல வந்த மூவி. இந்த படம் நடக்கிற கதைக்களம் வந்து ஜெயில். இதுல வந்து என்ன நடக்குதுன்னா வந்து ஒரு தப்பே செய்யாத ஒருத்தர் வந்து போய் ஜெயிலில் வந்து, இது வந்து அந்த காலத்தில் நடக்கிற விஷயம். 1994க்கு முன்னாடி இருக்கிற ஒரு பீரியடை தான் அவங்க காட்டியிருப்பாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஹானஸ்டா இருக்கிற ஆஃபீஸர்ஸ் இல்லாத காலம் இது அமெரிக்காலேயே வந்து. இது ஐ திங்க் நியூ இங்கிலாந்துல அந்த பக்கம் எங்கேயோ ஒரு நடக்கிற நார்த் ஈஸ்டில் நடக்கிற கதை அது. ஸோ நிறைய பனி பெய்கிற இடம். அந்த ஜெயிலில் வந்து ரொம்ப இறுக்கமான வாழ்க்கை. ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஹானஸ்டி இல்லாமல் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொலிட்டிக்கலாக. அந்த இடத்துல போயிட்டு இப்படி தப்பு பண்ணாத ஒருத்தர் வந்து போய் அவரோட வாழ்க்கையை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஆயுள் தண்டனை கைதியாக உள்ள போகிறாரு. உள்ள வந்து நிறைய பேர் ஆயுள் தண்டனை கைதியாக இருக்காங்க. நிறைய பேர் வயசானவங்க, சின்னவங்க, நிறைய பேர் இருக்காங்க. அங்கே வந்து போகிற இந்த ஹீரோவுக்கும் இன்னொருத்தருக்கும் நட்பு உருவாகுது. அங்க இருக்கிற இன்னொருத்தருக்கும் ஏன் நட்பு உருவாகுது அப்படிங்கிறதுக்கான காரணமும் படத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. இவருக்கு அவர்கிட்ட ஒரு தேவை இருக்கும், அதாவது இந்த ஹீரோவுக்கு வந்து அவர்கிட்ட ஒரு தேவை இருக்கும். அந்த தேவையை வச்சுக்கிட்டு வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பலமாகுது. ஃப்ரெண்ட்ஷிப்ல அவங்க வந்து அந்த ஜெயிலோட வாழ்க்கையை கம்ப்ளீட்டா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. இவங்க அதாவது ஆல்ரெடி இருந்தவங்க எப்படி வந்து அந்த ஜெயில பாக்குறாங்க, புதுசா வர்றவர் எப்படி ஜெயில பாக்குறாரு, ரொம்ப வருஷமா வந்து இந்த ஜெயிலே இருக்கிறவங்க அந்த வாழ்க்கையை எப்படி பாக்குறாங்க, ஜெயில விட்டு வெளில போறவங்க அந்த வாழ்க்கையை எப்படி ஃபேஸ் பண்றாங்க, இது அத்தனையுமே வந்து காட்சிகளா விரிஞ்சுக்கிட்டே வருது. அதுக்கு நடுவுல வந்து அந்த ஆபீசர்ஸ் வந்து இந்த இன்மேட்ஸை எப்படி எல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க, எப்படி எல்லாம் அவங்கள வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க இவங்களுக்காக, அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வருது. இது எல்லாம் முடிஞ்சு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா கடைசியில ஒரு விஷயம் நடக்கும். இந்த ஹீரோ வந்து ஒரு விஷயத்த பண்ணுவார்.
அந்த விஷயத்த பண்ணும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கும், இது 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 வந்து சாத்தியமா இது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு ஏற்படுற அதே அதிர்ச்சி, நம்ம பாக்குற அந்த வியூவர்ஸ்க்கு ஏற்படுற அதே அதிர்ச்சி அந்த படத்துல இருக்கிற அந்த இன்மேட்ஸ்க்கு எல்லாருக்குமே அந்த அதிர்ச்சி வரும். இது இது இப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை, இது இது ஒரு மனுஷனால பண்றதுக்கான சாத்தியமே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து அந்த விஷயம் இருக்கும். அது எப்படி நடந்தது, எந்த அளவுக்கு வந்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அந்த பிளானை அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து படத்தை பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்க. படம் போர் அடிக்குதேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராபப்ளி ஒரு 30-45 மினிட்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரியா இருக்கும். இது என்ன பயங்கர ட்ரமாட்டிக்காக இருக்கு, நம்ம த்ரில்லரு, தெறிக்க ஆக்ஷனு, ஒரு ரத்தம் இல்லை, அடிதடி இல்லை, த்ரில்லர் இல்லை அப்படின்லாம் எதுவுமே ஃபீல் பண்ணாமல் பாருங்க. கடைசியில் வந்து உங்களை வந்து ஆச்சரியப்படுத்தும் இந்த படம். அந்த படத்தை இப்போதான் ராம்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். படத்தோட கிளைமேக்ஸ் படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா படத்தோட பிகினிங்க்கு வருவீங்க, வந்து மறுபடியும் பார்ப்பீங்க. இந்த படத்தை எத்தனை தடவை நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு எனக்கு கணக்கே கிடையாது. நான் திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கேன் பல விஷயங்களுக்காக. என்னோட பல கதவுகள் வந்து இந்த படம் திறந்துகிட்டே இருக்கு. அது டெக்னிக்கலாகவும் சரி, ஸ்டோரி லைனும் சரி, ஸ்கிரீன் பிளேவும் சரி. ஸோ அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி லைன் இருக்கிற படம் அது. ஸோ இதுதான் படத்தோட இன்ட்ரடக்ஷன். அடுத்தது வந்து நான் படத்தை பார்த்தவங்களுக்காக இப்போ சில கலந்துரையாடலை வச்சுக்கலாம். பிடித்த காட்சி, ஸோ பார்த்தவங்க வந்து உங்களோட பிடித்த காட்சியை நீங்க சொன்னீங்கன்னா நம்ம அதை பத்தி கொஞ்ச நேரம் பேசலாம். நான் போட்டுமாங்க? சொல்லுங்க. எனக்கு வந்து படத்துல நிறைய காட்சிகள் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து அந்த முதல்ல வந்து எனக்கு அந்த படத்துல வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது வந்து இந்த திரும்ப திரும்ப போயிட்டே இருப்பாரு. யாருன்னா ரெட் இருக்கார்ல, மார்கன் ஃப்ரீமன் இருக்கார்ல, அவர் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து அவர்கிட்ட வந்து அதிகாரிலாம் கூப்பிட்டு நீ வந்து கில்ட்டி, இப்போ வந்து நீ கில்ட்டியா ஃபீல் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. நீ வந்து விடுதலை ஆகிறதுக்கு தகுதியானவன் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்கல்ல. ஒரு சீன் வரும், நிறைய இடத்துல வரும் அந்த சீனு. ஒரு சில குறிப்பிட்ட கால இடைவெளியில அவர் கூப்பிட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. அவர் ஃபர்ஸ்ட் முறை போகும்பொழுது வந்து ஆமா நான் கில்ட்டியா ஃபீல் பண்றேன், எனக்கு வெளில போகணும் அப்படின்லாம் வந்து அவர் ரொம்ப ட்ராமாட்டிக்கா பேசுவார். ஆக்சுவலா அந்த இடத்துல வந்து அவர் ரொம்ப உணர்ந்து பேச மாட்டாரு. அது வந்து அவங்க கேட்கறாங்களே நம்ம கடமைக்குன்ட்டு. இப்ப எப்படி நம்ம பசங்க கிட்ட எல்லாம் போயிட்டு நீ நாளைக்கு இதை தப்பு பண்ணக்கூடாது, நாளைக்கு செய்ய முடியல, கண்டிப்பா பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. ரொம்ப உணர்ந்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க அவங்க நம்மகிட்ட. நம்மளுக்கும் தெரியும் நாளைக்கு அதை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியே ஒரு துணியில வந்து அவர் சொல்லுவாரு, அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதே மாதிரி வந்து ஒரு பல முறைகள் வந்து கேட்கவும் வந்து ஒரு முறை வந்து அவர் ரொம்ப கடுப்பாகி இப்ப என்ன எப்படியும் கொடுக்க மாட்டேங்கல்ல, என்னத்துக்காக என்கிட்ட திரும்ப திரும்ப இந்த விஷயத்த கேட்டுட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எரிச்சல் ஆவாரு. அந்த முறை கொடுத்துருவாங்க அவரை வந்து. இது ஸ்பாய்லர் இல்லாட்டா என்னன்னுலாம் தெரியல எனக்கு. பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல. ரெண்டாவது பாத்துனீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை. அது அப்படி இல்லாம சொல்ல முடியாது இந்த படத்தை. சோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன அதுவும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்க சொன்னதுல ஒரு ரொம்ப நல்ல வேரியேஷன் எனக்கு பிடிச்சது என்னன்னா, இந்த மார்கன் ஃப்ரீமனோட பாடி லாங்குவேஜ். அந்த ஃபர்ஸ்ட் 2-3 இன்டராக்ஷனுக்கும் கடைசி இன்டராக்ஷனுக்கும் பாடி லாங்குவேஜ் அப்படி மாத்தி காட்டுவாரு. ஆமா, அப்படி ஒரு தெனாவட்டம் வந்து பேசுவாரு. நீ எதுதான் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும், இதுக்கு மேல வந்து நான் உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ்ல இருப்பாரு. என்னன்னா வந்து அந்த டப்ளின் அவரோட இன்னொரு ஹீரோ இருக்கால அது வந்து எல்லா டைமும் ஆச்சரியப்படுத்திட்டு இருப்பாரு படம் ஃபுல்லா. ரெட் வந்து சாதாரணமா இருக்கிற மாதிரி இருக்கும் மார்கன் ஃப்ரீமன். அந்த ஒரு சீன்ல வந்து அவரை காலி பண்ணிடுவார். ஆமா, கரெக்ட், பயங்கரமா இருக்கும். அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். மிச்சம் நிறைய இருக்கு, அதெல்லாம் மிச்சவங்களா சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். சரி சங்கர், கண்டிப்பா திரும்ப வருவோம். எனக்கு பிடிச்சது வந்து நான் லாஸ்ட் 30 மினிட்ஸ் பார்க்கல, இருந்தாலுமே வந்து அந்த சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷனா ஆகும்ல. அந்த அவர் வந்து அவரோட நாலேஜ வந்து யூஸ் பண்றது, அப்புறம் வந்து அந்த அவங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறது, அந்த ஃபர்ஸ்ட் அவர் அந்த பியர் வாங்கி கொடுப்பாரு எல்லாருக்கும், அந்த ஒரு காப்புக்கு அட்வைஸ் பண்ணி, அப்புறம் அப்படி கொஞ்சமா அந்த லைப்ரரி ஒரு நார்மல் ஒரு அந்த ஒரு ஏன்னா கொஞ்சம் அந்த பழைய புக்கும் $200 கிடைக்க 6 வருஷம் அவர் எழுதியிருப்பாரு அந்த லெட்டர். அப்ப வந்து ஒரு நிஜமா அதை நினைச்சு பார்த்தா வந்து
அது நமக்கு கண்டிப்பா ஒரு பொறுமையுமே இருக்காது நமக்கு இல்ல. அது அப்படியே நான் நினைச்சு பார்த்தேன், ஒரு நார்மலா அது எப்படி வேற வழியே இல்ல, அவங்க காத்துதான் ஆகணும் அந்த ஒரு மாற்றத்துக்கு. அவங்க அப்புறம் வந்து அவரு திருப்பி 2 letters எழுதுவாரு. அப்புறம் 10 yearsக்கு பிறகு அவருக்கு வந்து அந்த நிறைய புக்ஸ் வந்து சாங்ஷன் பண்ணி அப்புறம் ஏதோ $500 தருவாங்க. அப்போ வந்து அவங்க அந்த இடிச்சுட்டு பெரிய லைப்ரரியா கட்டுவாங்க. அதாவது நீ எங்க இருந்தாலும் உன்னுடைய எண்ணங்கள் வந்து நீ நல்ல எண்ணங்களா வளர்த்துக்கணும்னு நீ நினைச்சின்னா, நீ வந்து உன்னை ஒரு நல்லவனா மாத்தணும், நீ மாறணும்னு நினைச்சீன்னா அது எந்த இடத்துல கூட நீ வந்து உன்னால சாத்தியமாகும். உன்னை சுத்தி உள்ளவங்களுக்கு. அப்புறம் அவர் வந்து அந்த இதோ வந்து அந்த ஒரு இட்டாலியன் மியூசிக்கை வந்து அந்த இதுலயே அந்த அது பேர் என்ன, அந்த ஸ்பீக்கர்லயே அவர் போடுவாரு. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அது எனக்கு சொல்ல கூட முடியல, அது பாக்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ஏன்னு தெரியல அது. ஆனா அந்த காத்திருத்தல், அந்த பொறுமை, அத வந்து ரொம்ப டீச் பண்ண மாதிரி இருந்தது எனக்கு அந்த படம். அவ்வளவுதாங்க. எனக்கு அந்த ஆப்பரா சீன் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் ரொம்ப ஃபியூ செகண்ட்ஸ் தான் வரும். ஆனா அந்த உணர்ச்சியை வந்து ஜஸ்ட் லைக் தட் கடத்தி இருப்பாங்க. நமக்கு எத்தனை வருஷமா வந்து ஒண்ணுமே இல்லாம ட்ரையா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பாட்டு வந்து எப்படி ஒரு சேஞ்சை கிரியேட் பண்ணுது, அப்படியே ஃப்ரீ டைம்ல இருப்பாங்க எல்லாரும். அதுவும் ரொம்ப அழகான சீன்ல உள்ளுக்குள்ள போயிட்டு லாக் பண்ணிட்டு என்னதான் அதுக்கப்புறம் எப்படி வந்து நமக்கு எப்படி அடுவலும் தெரியும். பட் இந்த மொமெண்ட் நம்ம வந்து என்ஜாய் பண்ணுவோம். அதேதான் நம்ம வெளியில போனா கொரோனா வரும்னு படம் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆமாங்க, கரெக்டா சொன்னீங்க. உண்மைதான். வேற வழி இல்ல, லாக்டவுன் பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் பல சஷாங்க் ரிடெம்ப்ஷன் படம் வரும்னு வச்சுங்களேன், பல கதைகள் வரும் இதை பத்தி. வேற யாருக்காச்சும் பிடித்த காட்சி நீங்க பாத்தீங்க? எனக்கு ஒரு 2-3 காட்சி இருந்துச்சு லக்ஷ்மண். எனக்கு வந்து படம் ஆரம்பத்துல ஸ்லோ படம் மாதிரி எனக்கு ஃபீலிங்கே கிடையாது. அதுல வந்து ஓப்பனிங் சீன்ல வந்து ஜெயிலுக்கு போவான்ல, அப்ப வந்து எல்லாரும் வந்து பந்தயம் கட்டுவாங்க, இவனா அவனான்ட்டு. அது ஒரு கியூரியாசிட்டி ஒன்று பில்ட் பண்ணி எதுக்கு பந்தயம் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நைட்ல அழுவான். அப்போ வந்து எல்லாம் சிரிப்பாங்கல்ல. அப்பயே வந்து அந்த அந்த ஜெயிலுடைய தன்மை எப்படி இப்ப அந்த மக்கள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வரவன் எப்படி ஃபீல் பண்றான், அங்கேயே இருந்தவங்க வந்து அதை எப்படி ஏத்துக்கிட்டு மாறிக்கிறாங்க, அது எப்படி புதுசா வரவருடைய எண்ணத்தெல்லாம் வந்து அவங்க தமாஷா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு அந்த ஷார்ட்டே அந்த சீனே வந்து அந்த படத்துக்கான டியூனை ரொம்ப ப்ராப்பரா செட் பண்ணி விட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அந்த சீன் இல்லாமல் இருந்துச்சு, அந்த மாதிரி நான் நினைச்ச பாருன்னு தெரியல. அதுக்கப்புறமேட்டு அந்த வியூவே வேற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒவ்வொருத்தர கேட்பான், நீ என்ன தப்பு பண்ணிட்டு வந்தான்னு கேட்பான், நாங்களாம் தப்பே பண்ணாதான் உள்ள வந்திருக்கோம் அப்படின்பான்ல. அந்த மாதிரி சீன்ஸ்லாம் வந்து அந்த மூடை வந்து ஒரு நல்ல செட் பண்ணியிருக்கோம். அப்படி போக ஒரு சீன்ல வந்து அந்த எனக்கு அப்போ ஒன்றும் டயலாக்லாம் ரொம்ப பிடிக்காது இங்கிலீஷ் படத்துல. தமிழ் படம் கவனிக்கிற அளவுக்கு இப்போ கவனிக்க மாட்டேன். இருந்தாலும் இந்த படத்துல வந்து ஒரு சீன்ல சொல்லுவார், இந்த வயசானவர் ஜெயிலுக்கு உள்ள வரவன் வந்து ஃபர்ஸ்ட் ஜெயில வெறுப்பான், அப்புறம் பழகிப்பான், அப்புறம் விரும்ப ஆரம்பிச்சிருவான், அப்புறமேட்டு வந்து வெளியில போனா அவனுக்கு ஒரு வாழ்க்கையே இல்லைன்னு தோணும் அப்படின்னு அந்த ஒரு ஹெவி சீன் ஒன்று இருக்கும். அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது பில்ட் பண்ணி கொண்டு போவாங்க அந்த சீனுக்காக. அந்த சீக்வன்ஸ் நல்லா பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு சீன் வந்து அந்த சீன் நடந்துட்டு இருக்கும்போது இந்த சீன் ஏன் தேவையில்லாம வச்சாங்கன்னு தோணும். அந்த தாத்தா கேட்பாரு, இவ்வளவு தப்பு பண்றியே, பொய் கணக்கு எழுதுறியே, நாளைக்கு நீ மாட்டிக்க மாட்டியா, ரைட் பண்ணால கண்டுபிடிக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு. அப்போ வந்து அவன் சொல்லுவான், இல்ல ஒரு இல்லாத பர்சன் உருவாக்கி அவனுக்கு எஸ்எஸ்எல் நம்பர் கிரியேட் பண்ணி பாஸ்போர்ட் வச்சிருக்கேன், எல்லாம் வச்சிருக்கேன், அதை வச்சிருக்கேம்மா. இது ஏன் இந்த சீனை வச்சான்னு தெரியல. அப்புறம் படம் பார்த்து முடிக்கும் போது தான் அந்த சீன் வந்து என்னமா திங்க் பண்ணி வச்சிருக்கான் இந்த கிளைமேக்ஸ அப்படின்ட்டு ரொம்ப பிரமிச்சு ரசிச்சேன். இதே ஒரு பிரமிப்பு வந்து பொம்மலாட்ட படம், பாரதிராஜா படம் பார்க்கும்போது, பொம்மலாட்ட படம் பார்க்கும்போது நான் ரொம்ப கண்ணில் தண்ணிலாம் வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு டைரக்டர் திங்க் பண்ண முடியுமா அப்படின்னு அந்த படத்தை ரொம்ப ரசிச்சேன். அந்த மாதிரி இந்த படமும் வந்து கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி திங்க் பண்ணி எடுத்ததுன்றது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம்.
ஆமா, நான் எப்பயுமே ஸ்கிரீன் பிளே எப்படி திங்க் பண்ணுவேன் அப்படின்னா வந்து அந்த முடிவுல இருந்து கதை வந்து ஆரம்பிக்கணும். ஆனா நம்ம எப்பயுமே முடிவை சொல்லிட்டு படத்தை ஆரம்பிக்க முடியாது, ஸ்கிரீன் பிளே எழுத முடியாது. ஆனா அதுல இருந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு பின்னாடி இருந்து அப்புறம் முன்னாடி போவாங்க. அதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டா படத்துல. அந்த இன்னொன்னு இதுல சொன்னா, நீங்க சொன்ன மாதிரி வெளியில ஒரு வாழ்க்கை எப்படி இருக்குன்றது வந்து வாழ தெரியாதுல்ல உங்களுக்கு. மார்கன் வெளில வந்து இந்த ரோட்டை கடற்கரை கூட கஷ்டப்படுவாரு, ஒரு வயசான தாத்தா வந்து இறந்துருவாரு, அதை லீட் பண்ண முடியாது. ஆனா வந்து ஹீரோ வந்து அந்த மொமெண்ட் ஜெயிலுக்குள்ளார வந்த மொமெண்ட் இருந்து கடைசி வரைக்கும் வந்து ட்ரீம் பண்ணிட்டே இருப்பாரு, நம்ம வெளில போய் என்ன பண்ணணும், அந்த அந்த பிளான்டே இருப்பாரு. அவரு அந்த ஹீரோ மட்டும்தான் அதை எடுத்துட்டே போக மாட்டாரு. ஆமா, அந்த பொறுமை அப்படிங்கறது வந்ததுல இருந்து பாசிபிளே இல்லைன்னு தெரியும். ஆனா வந்து கிடைக்கிற அந்த நேரத்துல அந்த பொறுமையோட விஷயத்த அப்ரோச் பண்ணா கடைசியில அது வந்து சக்சஸ் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ஆக்சுவலி அந்த அந்த நீங்க சொன்ன அதே 2 சீன் தான் எனக்குமே பிடிச்சிருந்தது. ஆனந்த் பேசுறேங்க. அந்த அந்த பேங்கர் வந்து உண்மையான நல்ல பேங்கர் வெளியில இருப்பான். அங்க உள்ளார போனதுக்கு அப்புறம் அவர் வந்து இந்த மாதிரி நிறைய வந்து இந்த கூதல்ஸ் எல்லாம் பண்ணி பொய் கணக்கெல்லாம் எழுதி வச்சு அவங்களெல்லாம் காசு சேவ் பண்ணுவான்னு வச்சுங்களேன். அவன் அதான் சொல்லுவான், இந்த மாதிரி வெளியில இருக்கும்போது நான் நல்லவனா இருந்தேன், உள்ள வந்து இவ்வளவு மோசமான ஆயிட்டேன் அப்படின்னு. அந்த உள்ளேக்கும் வெளியேக்கும் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் காமிப்பாங்கன்னு வச்சுங்களேன். அதே மாதிரி அந்த தாத்தாவும் வந்து வெளியில போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து ஒருத்தனை கொலை பண்ணிட்டு அவனை வந்து நான் வந்து என்னோட எக்ஸ்டென்ஷனை எப்படியாவது இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். அது பார்க்கும்போது எனக்கு என்னமோ எப்படியாவது நம்ம வந்து இந்த H1B எக்ஸ்டென்ஷன் பண்ணணும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே ஒரு இதை கொண்டுட்டு போவாங்க. அது எப்படியாவது எக்ஸ்டெண்ட் பண்ணிட மாட்டோமா, என்னத்தினாவது இது பண்ணி அப்படின்னு சொல்லி ஒரு இது. அது அந்த உள்ளே வெளியேங்கிறது வந்து ஒரு பெரிய கான்செப்ட் வச்சுங்களேன். அது நம்ம வாழ்க்கையில எல்லாரோட வாழ்க்கை, இங்க இருக்கவங்க எல்லாரோட வாழ்க்கையிலயுமே அது வந்துட்டு போற ஒரு இதுச்சுங்களேன். அது வந்து சூசகமா அதுல சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் பண்ணேன் நான். சூப்பரா சொன்னீங்க. இதுக்காக இல்லங்க, நான் 3 வாட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன் நான். எனக்கு தான் தெரியாத. ஐயோ, நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். எல்லாருமே தான், நம்ம எல்லாருமே தான். சொல்ற கத்தி வச்சிருக்கீங்களா? என்னதுங்க? இல்ல, யார் கழுத்துல கத்தி வச்சீங்களான்னு கேட்டேன். அது ஒண்ணுதான் குறை. இல்ல you will do something. ஏன்னா எங்கேயாவது ஒரு கம்பெனி மாறி அந்த கம்பெனி மாறி something will do such a way that the extension comes up. அதாங்க, யாராவது டவுட் H1B பத்தி கேட்டா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். இந்த சீக்கிரமா அந்த கிரீன் கார்டு வந்தவங்க எல்லாம் முழிப்பாங்க எங்களை பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். இல்லங்க, எவ்வளவு இருக்கா இல்லங்க எனக்கு எவ்வளவுதான் வந்து H1Bக்கு கஷ்டப்பட்டவங்களா இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு H1B எல்லாம் சர்வே பண்ணி கிரீன் கார்டு வாங்குற ஒருத்தங்க வந்து கிரீன் கார்டு வாங்கினதுக்கு அப்புறம் அதை பத்தி சுத்தமா தெரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்க அதை பத்தி நீங்க வந்து H1Bக்கு அலைஞ்சிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு டவுட் கேட்டோன்னு வச்சுக்கோ, ஒரு ஏலியனை பாக்குற மாதிரி பாப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது. சரியா, நீ ஏதோ ஒரு வேட்டு, அப்படியா இப்படி எல்லாம் நடக்குது இப்பெல்லாம் அப்படி. இந்த வருஷம் H1 வந்து மார்ச்லயே லாட்டரி போட்டாங்களாமா, உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? சரிங்க, இது H1B டாபிக் இல்லங்க. லட்சுமணன் இல்ல நான் சொல்றேன் பாத்தீங்களா, அதே உள்ளே ஃபர்ஸ்ட்ல தான் போடுவாங்க. இந்த டைம் மார்ச்லயே போட்டாங்களாமா. அது நேத்து தான் எனக்கு யாரோ சொன்னாங்க. லாட்டரி எல்லாம் முடிஞ்சது. ஆமா, லாட்டரி முடிஞ்சு 31 கம்பெனிஸ்க்கு எல்லாம் இது போயிருக்கும். பாத்தீங்களா, நம்ம இப்படி இந்த அளவுக்கு இன்ஃபார்ம்டா இருக்கோம். சரிங்க, அடுத்த வேற யாருக்காச்சும் பிடித்த காட்சி கருத்து இருக்கா? ஹலோ, நான் ஜெயக்குமார் தான் பேசுறேன். திரும்ப ஒரு கொஸ்டின்ங்க. இந்த படத்துல இருந்து சுட்டு என்னென்ன தமிழ் படம் வந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க நம்ம மக்கள். இதெல்லாம் சான்ஸே இல்லாத படம். இல்ல நான் இன்னைக்கு பிளான் பண்ணி இந்த கால் அட்டெண்ட் பண்ணேன். ஏன்னா நான் வாரணமாயிரம் அல்லது வேற ஏதோ ஒரு படம் பார்த்தப்ப சசாங்க் ரிடம்ஷன் பத்தி அதுல நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க.
அது என்ன படம் எனக்கு தெரியல. அப்போ மேபி நான் தப்பா இருக்கலாம். ஆமா பட் நீங்க பார்த்ததுனால உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிருக்கும், அதுக்காக கேக்குறேன். பக்கத்துல கூட பாக்கல. சாரி சுரேஷ் பேசுறேன். இந்த ஷஷாங்க் ரிடெம்ப்ஷன் பாக்கல, நீ பாக்குறேன். ஆனா நீங்க இப்போ சொல்ற கதையை வச்சு பார்க்கும்போது கிரீன் மைல்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு படம் அதை ஞாபகப்படுத்துது, ஒரு சில ஸ்டோரி லைன்ஸ் எல்லாம். அதுவும் நல்ல படம், அதுவும் ஒரு நாவல்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு படம், அதையும் பாருங்க. இது உண்மை கதையா இல்ல இது நாவல் பேஸ்டா? இது நாவல் ஸ்டீஃபன் கிங்கோட நாவல் அது. ஏன்னா அந்த இந்த படம் பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் வந்து உண்மை சம்பவம் தானே அது, அதனால அது உண்மை. சுரேஷ் ஷஷாங்க் ரிடெம்ப்ஷனும் கிரீன் மைலுமே வந்து ஒரே சேம் டைரக்டர் தான். ஓ ஓகே. சோ ஷஷாங்க் ரிடெம்ப்ஷன் தான் ஃபர்ஸ்ட் வொர்க் 1994, கிரீன் மைல் வந்து 1999. ஓகே ஓகே. கிரீன் மேங்களா? கிரீன் மைல் கிரீன் மைல். ஓ ஓகே. கிரீன் மைல் அது என்ன மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்டோரிங்க? அதே பிரிசன் செட்டப்ல தான் வரும். கொஞ்சம் பிலாசபிக்கலா இருக்கும், ஆனா ரொம்ப அருமையான கதை. அதுவும் ஸ்டீஃபன் கிங், இதுவும் ஸ்டீஃபன் கிங் தான். நிறைய நாவல் அடாப்ஷன் பண்ணிருக்காரு இவர், டேரபாண்ட். சரி ஓகேங்க, அடுத்ததுக்கு போலாம். பிடித்த கதாபாத்திரம் உங்களுக்கு யாரு? இதுல ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இவரை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதாபாத்திரம். மார்கன் ஃப்ரீமனோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறமேட்டு அதுல ஒரு குட்டி கேரக்டர் ஒன்று வரும். அதாவது ஒரு பையன் வருவான், எழுத படிக்க தெரியாத பையன். அந்த பையனை வந்து எழுத வச்சு படிக்க வச்சு பாஸ் பண்ணி அன்னைக்கு செத்து போயிடுவான். ஒரு அதுல ஒரு கேரக்டர் வரும். ஆக்சுவலா அவன் தான் வந்து ரிவீல் பண்ணுவான். அவர்கிட்ட வந்து நீ வந்து அவரு சொல்லிட்டு இருப்பாரு, நான் வந்து எந்த குத்தமும் செய்யாம தான் வந்து என்னை பிடிச்சி ஜெயில போட்டேன்ட்டு. ஆனா வந்து அந்த பையன் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் சொல்லுவான், இதுதான் நான் அப்ப இருந்தே அது கேட்டிருந்தேன்னு சொல்லிட்டு. இவர் வந்து மறுபடியும் போயிட்டு அந்த வார்டன்ட்ட போய் கேட்பாரு, இந்த மாதிரி எனக்கு வந்து இவன் சொல்றான் பாரு, இவனை வச்சு எனக்கு எப்படியாவது வந்து இது பண்ண முடியுமான்னு பாரு அப்படின்ட்டு அவரு கேட்பாரு. அதுக்கு வார்டன் மறுபடியும் வந்து திட்டி அனுப்பிச்சிருவாங்க, அல்லது ஏதோ பேசி அவரை வந்து ஒரு டார்க் ரூம்ல போட்டுருவாங்க. அப்ப வந்து அந்த பையன் வந்து இவனால படிச்சு எக்ஸாம் எழுதி அந்த பாஸ் பண்ணுவாங்க. பாஸ் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறப்ப அன்னைக்கு நைட்டு வந்து அவனை வெளில கூட்டு போயிட்டு, நீ இந்த மாதிரி சொல்லுவியா வெளில போயிட்டு, இந்த மாதிரி வந்து எங்க கூட்டு போனாலும் சாட்சி சொல்லுவியா அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமான்னு சொல்லுவோம், உடனே சுட்டுருவாங்க அந்த பையனை. யாருக்கு? மார்கன் ஃப்ரீமன்கா? மார்கன் ஃப்ரீமன் இல்ல, ஹீரோ மார்கன் ஃப்ரீமன் கொலை பண்ணிட்டு தான் வந்திருப்பான் உள்ளார. ஹீரோ வந்து கொலை பண்ணிருக்க மாட்டாருல்ல, அவர் வந்து கொலை பண்ண அது கிரேயாவே காமிக்கிறாங்க. அது கொலை பண்ணதா பண்ணல அவனுக்கே தெரியலன்னு வச்சுங்களேன். அவன் வந்து பயங்கர போதை இருந்ததுனால, ஆனா அவன் துக்காவே எடுத்து போயிருக்கான். பட் அவர் கொலை பண்ணல, அவர் கொலை பண்ணல. கடைசியில தெரியுமா? நாங்க லாஸ்ட் 30 minutes பார்க்கல, அதனால கேக்குறேன். கடைசியில தெரியாது, இல்ல கடைசியில தெரியாது. ஆனா வந்து இவர் கொலை பண்ணல, அதத்தான் அவன் வந்து ரிவீல் பண்ணுவான். ஏன்னா கொலை பண்ணவன் வந்து இந்த பையன் கிட்ட சொல்லியிருப்பான் அந்த இன்சிடென்ட், நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா ஒரே குற்றத்துக்காக 2 பேர் ஜெயில போயிருப்பாங்க. ஒருத்தர் தான் இந்த ஹீரோ, இன்னொருத்தர் தான் அந்த பையனோட இன்னொரு ஜெயில இருந்தவர். சோ அதனால இந்த பையன் சொல்றான் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னு. அப்பதான் இவருக்கு ரியலைஸ் ஆகுது இது ஒரு சாட்சி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சாட்சியை வச்சு நான் தப்பிக்கலாமேன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேக்குறாரு. கேட்டா இந்த ஜெயிலர் ஆல்ரெடி ஃபோர்ஜரி பண்ணிக்கிட்டு இருக்காரு இவர் கூட. இவர் வெளில போனா வெளியே வந்துரும், சொல்லிட்டு அவன் சுட்டுருவாங்க. அந்த பையன் வந்து இல்லிட்ரேட், ஆக்சுவலா அவனை படிக்க வச்சு எக்ஸாம் எழுதிருப்பாரு நினைக்கிறேன். அது தெரியும். அந்த ஒரு குட்டி கேரக்டர் தான். அப்புறம் தாத்தா கேரக்டரும் பிடிச்சதுதான். ஒரு தாத்தா இருப்பார்ல, எனக்கு அந்த பேங்கர் கேரக்டர் தாங்க ரொம்ப பிடிச்சது. அவரு மார்கன் ஃப்ரீமன் அவரு சும்மாவே பிடிக்கும், அவரு நின்னாவே பிடிக்கும்.
அவரு ஒண்ணுமே பேச வேணாம், அவரை பார்த்தாவே வேற ஒரு மாதிரி இருக்கும். ஆனா இந்த அதனால அது வேற, அவரு நடிச்சாலும் நடிக்கலனாலும் அவர் ரொம்ப பிடிக்கும் நின்னாவே. ஆனா இந்த படத்துல அந்த பேங்கர் கேரக்டர், ஹீரோ கேரக்டர் தாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவரோட சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி அந்த அந்த குட்டி கேரக்டர் இருக்கு இல்லைங்களா ப்ரூக்ஸ், அதுவும் நம்ம டெர்மினல்ல வராருல நம்ம ஸ்வீப்பர், அவரு ஒரே மாதிரியே கேரக்டர் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் வந்ததுச்சுங்களேன். குப்தா அவர் பேருக்கு டெர்மினல் அந்த பேரு, அந்த தாத்தா பேர் குப்தா. ஒரு ஷேட் இருக்கும். சரிங்க, வேற யாருக்காச்சும் உங்களுக்கு பிடித்த கதாபாத்திரம்? ஓகே, எனக்கும் பிடிச்சது ப்ரூக்ஸ் தான். ப்ரூக்ஸ் ஏன் பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ப்ரூக்ஸ் கதாபாத்திரம் இல்லாம கூட இந்த படம் வந்து முடியலாம். இந்த படத்தை வந்து அந்த ப்ரூக்ஸ் எல்லாமே கூட எழுதியிருக்கலாம். அந்த ப்ரூக்ஸ் கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கான மெயின் ரீசனே நான் என்ன பாக்குறேன்னா, ஜெயிலுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை வந்து எல்லாருக்குமே பிடிக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம், பிடிக்காம தான் உள்ள போறாங்க. அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப பனிஷ்டா தான் இருக்கும், நம்மள ரொம்ப ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஆக்சுவலா நிறைய பேக்ரவுண்ட் நாய்ஸ் வருது எனக்கு. யாரோ மியூட்டுக்கு போய்க்கோங்க யாரோ. நான் அதாவது ஜெயிலுக்குள்ள போற வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், யாருக்குமே விருப்பம் இருக்காது. அப்படின்ற நேரத்துல இந்த ஒரு கேரக்டர் அதை ரிவீல் பண்ணிருக்கும். ஜெயிலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் உன்னோட வாழ்க்கையை மாறப்போகுது. ஆயுள் தண்டனை கைதி வந்து வாழ்க்கையை மாத்திக்கிறான், ஜெயில வாழ்க்கையாவும் ஜெயிலுக்கு வெளியே இருக்கிறத நரகமாவும் மாத்திக்கிறான் அப்படிங்கறத அந்த கேரக்டர் மூலமா சொல்லியிருப்பாங்க. ரொம்ப வித்தியாசமான டைமென்ஷனா நான் வந்து பார்த்தேன். அதை நமக்கு யாருக்குமே அந்த அனுபவம் கிடையாது. அது நடந்துச்சு அப்படின்னா வந்து இப்படிதான் நம்மளோட வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கறத ரிவீல் பண்ணிருக்காங்க. அதனால எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. அந்த ஆனா வந்து அது நிறைய விஷயத்துல எப்படின்னா வந்து நம்ம ஒரு ஸ்கூல்ல ரொம்ப நாள் இருக்கிறோம், அந்த ஸ்கூல் விட்டு வேற ஸ்கூல் போகும் பொழுது ஒரு சிலர் வந்து அதாவது ஏத்துக்க முடியாது, இல்ல அங்க போயிட்டு வந்து அவங்களால வந்து இது பண்ண முடியாது, ஒரு மாறுதலுக்கு உட்பட முடியாது. இல்ல கிட்டத்தட்ட நம்ம வந்து ஜெயிலோட கம்பேர் பண்ணோம்னா நம்ம லைஃபோட நிறைய இடத்துல வந்து ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனிக்கு போகும்பொழுது, ஒரு ப்ராஜெக்ட் இருந்து இன்னொரு ப்ராஜெக்ட் போகும்பொழுது, ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகும்பொழுது, ஒரு தெரு போகும்பொழுது, அது மாதிரிதான் நாங்க 9 years இங்க இருந்தோம். கேண்டன்லயே இருந்தோம் நாங்க, மிஷிகன்லயே. வந்ததும் இங்கதான் செட்டில் ஆனது, ஃபுல்லா எங்க குழந்தைங்க பிறந்தது எல்லாம் இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருச்சு. வந்து ஆனா இந்த கிரீன் கார்டு அது இதுன்னு நாங்க கொஞ்சம் மாற வேண்டியதா போச்சு. அப்போ வந்து ஆனா இந்த குரூப் ஒன்றும் அப்படியெல்லாம் ஒன்றும் பெரிய உத்தமர்கள் கிடையாது. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கர பாலிடிக்ஸ் தான். இருந்தாலும் தெரிஞ்ச பிசாசை விட தெரியாத தேவதைய நம்ப தயாரா இல்ல. ரொம்ப கஷ்டமா இருந்தது போறதுக்கு, நாங்க கொலம்பஸ் போறதுக்கு. அவ்வளோ நான் மைண்ட சேஞ்ச் பண்ணி நான் அங்க போனேன். ஆனா அது ஒரு நல்ல டிசிஷன். அங்க போய் புது ஃப்ரெண்ட்ஸ், புது இடம், அது ஒரு வாழ்க்கையே ஒரு மாதிரி பாசிட்டிவா பார்க்க தோணுச்சு. அங்க திருப்பியும் ஒண்ணுமே மாறல, எங்க ஸ்டேட்டஸும் மாறல, ஒன்னும் மாறல, இந்த ஹெச்ஒன்பியோ ஏதோ. ஆனா வாழ்க்கை மேல ஒரு நம்பிக்கையே வந்துச்சு எனக்கு கொலம்பஸ் போய் ஒரு 6 மாசத்துல. அது அப்படி போய் 3 மாசத்துலயே எனக்கு இங்க அன்னார்பர்ல வேலை கிடைச்சிச்சு. ஏன்னா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது அந்த இருந்த ஒரு 6 மாசமும். நம்ம அப்படிதான் நினைக்கிறோம், நம்ம இதே இருக்கு, இந்த வாழ்க்கையே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அதை விட ஒரு பெரிய உலகம் இருக்கு. ஆனா அவர் அந்த தாத்தாவுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனா நமக்கு வந்து அந்த ஒரு 10 வருஷத்துக்கு கழிச்சு போனதை என்னால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியல. ஆனா அது ஒரு நல்ல வாழ்க்கை, வேற ஒரு திறவுகோல் இருக்குங்கிறதையும் நம்ம உணரணும்னு எனக்கு தோணுச்சு. அந்த தாத்தா எடுத்த டிசிஷன் தப்புன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனா அவருக்கு காலம் ரொம்ப போயிடுச்சு, அதுவும் ஒண்ணு. தப்பு தானே அவரு, என்னோட ஜஸ்டிஸ் அவரு பண்ணது. அது ஒரு அடுத்தது இல்லங்க, அடுத்து போயிடலாம். படத்தை வச்சு ஒரு படத்துலயே பாதி நிக்கிறோம். சரி, ஓகே. பிடித்த வசனம்
நான் படித்த வசனத்தை பத்தி சொல்றேன். இது இங்கிலீஷ்லயே சொல்றேன். இது வந்து யார் சொல்றதுன்னா வந்து அவர் ஆண்டி சொல்லுவார், ஹீரோ வந்து சொல்லுவாரு. அந்த டிஸ்கஷன் அப்போ வந்து அவர் அந்த டார்க் ரூம்குள்ள போயிட்டு வெளியே வருவாரு. மார்கன் ஃப்ரீமேன் ரெட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கை இல்லாத ஆளு, எது மேலேயும் நம்பிக்கை வைக்காத, நீ வந்து ரொம்ப பாசிட்டிவா ஒரு விஷயத்த பத்தி நினைச்சேன்னா அது நடக்காது அப்படின்ற மாதிரி ஆள், எதையுமே நெகட்டிவா யோசிக்கிற ஆள், நீ இதை பத்தி எல்லாம் யோசிக்காத அப்படின்னு. ஆனா ஹீரோ வந்து அவர் நினைச்ச விஷயத்த நம்பணும் அப்படின்னு சொல்றாரு. நீ நம்புற விஷயத்த வந்து ரொம்ப தெய்வீகமா நம்பிக்கிட்டே இரு, அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படிப்பட்ட வசனம் இது. ரிமெம்பர் ரெட், hope is a good thing, maybe the best of things, and no good thing ever dies அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ நம்பிக்கை வந்து ரொம்ப நல்லது, நீ நம்புற எல்லாத்தோட ரொம்ப நல்லது, அந்த அந்த நல்ல விஷயம் என்னைக்குமே இறக்காது, அது உனக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் அவர் ஃபாலோ பண்றாரு. அந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டு தான் வந்து அவர் கடைசி வரைக்கும் அந்த பொறுமையோட கடைசியில வந்து அவர் நினைச்சதை சாதிக்கிறார். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச வசனம். இதுல உங்களுக்கு பிடிச்ச வசனம் இருந்தா சொல்லுங்க. எனக்கு வந்து ராம் ஆல்ரெடி சொன்னார்ல அந்த வசனம் தான். இந்த ஜெயில இருந்து பழகிரும் அப்படின்னு சொல்லிட்டல. நான் வந்து இந்த இதை வந்து எப்படின்னா வந்து மைனாவோ இந்த படத்துல நினைக்கிறேன், சிங்கமுத்துல இவரு தம்பிராமைய பற்றி ஜோசியம் பார்க்க போவார்ல, 50 வயசு வரைக்கும் நீ ரொம்ப கஷ்டப்படுவ, அதுக்கு மேல எப்படி இருக்கும் அப்படின்னா அதுவே பழகிரும் அப்படின்னு அந்த மாதிரி. ஐயோ சாரி. சோ அந்த மாதிரி அந்த டைலாக் அது எல்லாருக்கும் கம்பேர் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட அது. சரிங்க, வேற யாருக்காச்சும் பிடித்த வசனம்? எனக்கு அந்த அந்த இதுல வந்து தார் போட்டுருப்பாங்கல்ல இதுல மாடியில, அப்போ வந்து அவன் வந்து போய் சஜஷன் பண்றதுக்கு போறான். பட் போன உடனே அவர்கிட்ட வந்து உன் பொண்டாட்டி உன்னை விட்டு ஓடிடுவாளா ஓட மாட்டாளா அப்படின்னு எடுத்த உடனே கேட்பான்னுச்சிங்களேன். எனக்கு அது மாதிரி நெடுதலா இருந்து, அதனாலதான் அவனுக்கு பயங்கர கோபமாயிடும். நான் வந்து ஒரு இதுன்னு சொல்லாம, நான் வந்து ஒரு அட்வைசரு, நான் வந்து பேங்கரு, எனக்கு அட்வைசரின்னு சொல்லாம டைரக்டா வந்து அவன்கிட்ட உன் பொண்டாட்டி ஒன்று விட்டு ஓடிவா இல்லையா ஓட மாட்டாள்ல அப்படின்னா அவன் பேல பொருள் போட்டு நான் பிடிச்சி கீழே தள்ளும் போது சொல்லுவான்னுச்சிங்களேன். அது ஒரு மாதிரி கொஞ்சம் ட்ராமாட்டிக்கா பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன். ஆமா ஆமா, மேபி அவன் அந்த வெறுப்போட உச்சத்துல இருக்கிறதால அப்படி பேசியிருப்பானோ. அவன் தான் எனிவே ஜெயிலுக்கு வந்தாச்சு, அடுத்து சாவ போறோம், அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா பேசுவோம் அப்படி பேசிட்டானோ அப்படி தோணுது. இல்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவன் சொல்ற பாயிண்ட வந்து தியரிட்டிக்கலா சொல்லாம ரொம்ப பிராக்டிக்கலா அதை எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருந்தது. கிஃப்ட் டாக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு, அதை வந்து புக்கிஷா சொல்லாம அது ஒரு அதிர்ச்சியோட புரிய வைக்க ட்ரை பண்றாரு. அதனாலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு கொல்ற நிலைமைக்கு போயிடுவாரு. ஆனா அதுல இருந்து அவர் வந்து இவரோட பெனிஃபிட்டுக்கு எடுத்துட்டு வருவார் அந்த டாபிக்க. அதை ரிவர்ஸ்ல ரொம்ப நார்மலா சொல்லியிருந்தா அந்த போலீஸ் ஆபீசர் கேட்டிருக்க மாட்டாருன்னு எனக்கு தோணுது. அது கூட இருக்கலாம். போய் வந்து தாஜா பண்றதுக்கு சுமூக போறதுக்காக கேக்குறாங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்டிருப்பான்னு சொல்லிட்டு அவன் நம்ப மாட்டான். இப்ப வந்து அந்த உச்சத்துக்கு போய் தள்ளி விட்டுருந்தானே என்ன பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இட்ஸ் லைக் தட் லெவல் இருந்துச்சுங்களேன். ஏன்னா அவன் கையில தான் எல்லாமே இருக்கு. கீழே ஆக்சிடென்ட்ல கீழே வந்துட்டான்னு சொல்லலாம்னுச்சிங்களேன் ஈஸியா அவன். கரெக்ட். சரிங்க, சஷாங்க் ரிடெம்ப்ஷனை பத்தி வேற ஏதாச்சும் கருத்துக்கள் இருக்கா? பார்த்தவங்க இல்ல பார்க்காதவங்களுக்கு என்ன தோணுது? இது வரைக்கும் நிறைய ரேண்டமா தான் பேசியிருக்கோம். ஏன்னா ஒரே ஒரு காரணம் என்னன்னா, நீங்க எல்லாம் படத்தை பார்க்கணும்னு நான் விரும்புறேன். அதனாலதான் பெருசா கதையை பத்தி ஒரு ஃப்ளோல போகாம ஒப்பீனியன்ஸா வந்து பேசினேன். படத்தை பார்க்காதவங்களுக்கு என்ன தோணுது? யாராவது இருக்கீங்களா? பேசுங்க. இருக்கோம், கண்டிப்பா பார்க்கணும். நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குன்னு சொல்றீங்க, பார்க்கணும். எனக்கு பாதி வரைக்கும் நான் பார்த்தேங்க, பாதி வரைக்கும் பார்க்கல. அந்த 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 சுத்தியல் கொடுத்தா இல்லைங்களா, அந்த சுத்தியலை வந்து செக் பண்ணும்போது எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல அவங்களால. அந்த பைபிள்ல வச்சிருந்தானோ, ஏன்னா அந்த பைபிள் தான் படம் பார்க்கணும் ஃபுல்லா. ஆமா, லாஸ்ட் 15 மினிட்ஸ் பார்க்க. அதுதான் கெஸ் பண்ணேன், அந்த பைபிள்ல தான் இருக்க சான்சஸ் இருக்குன்னு. மேபி
படத்துல தெரிஞ்சிருக்கு நீங்க இன்னும் நிறைய இருக்கு, பெரிய பெரிய ஓட்டையில. நீங்க பேசுனதெல்லாம் வச்சு நல்லா பேசுனீங்க. அதை பத்தி நான் வந்து பாக்கணும்னு நினைச்சிருக்கோம். பாருங்கள இது வந்து இப்ப பசங்களை வச்சுக்கிட்டு பாக்கலாம், ஆனா ஒரு சில சீன்ஸ் பார்க்க முடியாது. அதனால நான் பசங்களை வச்சுக்கிட்டே தாங்க பார்த்தேன். சிலது மட்டும் ஓடிடுங்கடான்னு சொல்லிட்டேன். அப்புறம் இங்க வந்துச்சுங்க, அவங்களுக்கே ரொம்ப பிடிச்சது. என் பெரிய பொண்ணுக்கு கொஞ்சம் ஸ்வேர் வேர்ட்ஸ் அதிகமா யூஸ் பண்றாங்க. ஜெயில் வேர்ட்ஸ் இல்லீங்களா, எல்லாம் ஜெயில வந்து எல்லாம் ஃப்ரீடமா பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசுறாங்க கொஞ்சம். எங்க பிளான்ட்ல எல்லாம் அப்படிதான் பேசுவாங்கன்னு வச்சுக்கலாம் இங்க யூஎஸ்ல. அந்த மாதிரி கிட்டத்தட்ட அப்படிதான், கிட்டத்தட்ட அதே லெவல்ல தான் இருக்கு பிளான்ட்ல நம்ம போய் பேசும்போதெல்லாம். ஆமா ஆமா, நாங்க வந்து எப்பயுமே டைரக்டா ஹேண்டில் பண்ற ஆளுங்க. we will do that. நம்மளும் அந்த லாங்குவேஜ் பேசிதான் ஆகணும், நம்மளும் இறங்கினாலும். கரெக்ட். சரிங்க, அடுத்த படத்துக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ். இதுக்கும் அதே கேள்வி, யார் பார்க்கல பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ்? ஹலோ, ஜெயக்குமார் பாக்கலீங்க. ஐயோ ஜெயக்குமார், என்னங்க இத போய் பாக்கல. ஒரே நிமிஷம், டைட்டானிக்கும் ஜுராசிக் பார்க்கும் ஒரே டைரக்டர்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஒரே டைரக்டர் தானே இல்லையா? ஒரே டைரக்டர் தானேங்க இல்லையா? வில்லன் வருவான் இல்லையா, நான் உன்னை ரொம்ப கேவலமா நினைச்சிட்டேன் படம் பார்த்துட்டு. என் கூட இருக்கிறவன் தான் என்ன மச்சி அவன் பயங்கர ஹீரோடா லண்டன்ல யூகேல எல்லாம் அப்படின்னு சொன்னான். சரி, அதனால நான் அதிகமா பேசுறது இல்லை யாரும். டைட்டானிக் வில்லன் வந்து ஒரு பெரிய ஹீரோ. படம் பார்த்தேன், ஆனா முழுசா ஞாபகம் இல்லை. குமரகுரு ரொம்ப இப்பதான் சேர்ந்தாங்க, மன்னிக்கணும். சரிங்க குமரகுரு. வேற யாருங்க பாக்கல? லக்ஷ்மண் தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் வந்து கேட்க மட்டும் தான் வந்திருக்கேன். அதுக்கு பரவாயில்லங்க, நல்லதுதான். நீங்க கேட்டால் கேட்கவே செய்யலாம். இந்த இது வந்து நீங்க தருணிக்க வச்சுட்டு சந்தோஷமா பாக்கலாம். குடும்பத்தோட பாக்கலாம். ஆமா, சரி, அத பத்தி பேசிடலாம். கிட்டத்தட்ட நிறைய பேர் பார்த்துருக்கிற மாதிரி இருக்கு இந்த படத்தை. அகைன் ஒரு ஒன் லைனர் சொல்லிடுறேன். பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ஒரு நிஜ வாழ்க்கைய வந்து சம்பந்தப்படுத்தி எடுத்த படம். இதை பத்தி ஒரு சின்ன பர்சனல் ஈவெண்ட் இதை பத்தி சொல்றேன். இந்த படம் வந்து 2006 வந்து ரிலீஸ் ஆச்சு. படம் நடக்கிற கதைக்களம் வந்து சான் பிரான்சிஸ்கோவோட கிட்டத்தட்ட டவுன் டவுன்லயே சுத்தி வரும் இந்த படம். அதை தாண்டி எங்கேயுமே போகல அந்த படம். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நான் சான் பிரான்சிஸ்கோல தான் இருந்தேன். அப்போ அங்கதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு அப்பெல்லாம் ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் பாக்குற பழக்கம் கிடையாது. அங்க இருக்கிற ஒரு ஹிந்தி தியேட்டர்ல ஹிந்தி படம் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா சான் பிரான்சிஸ்கோ டவுன் டவுனை அந்த வில் ஸ்மித் சுத்தின அத்தனை தெருவையும் நான் சுத்தி இருக்கேன். அதே மாதிரி தனியா நான் சுத்தி இருக்கேன். அதுக்கப்புறம் என் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ண ஒரு சைனீஸ் வந்து சொன்னாரு, இது மாதிரி ஒரு படம் வந்திருக்கு, சான் பிரான்சிஸ்கோ டவுன் டவுன்ல எடுத்திருக்காங்க, போய் பாரு உனக்கு பிடிக்கும் அப்படின்னாரு. அப்பதான் வந்து நான் ஒரு இங்கிலீஷ் படத்தை சரி ஓகே தைரியமா போய் பார்க்கலாம், சப்டைட்டில்லாம் இல்லாம பார்க்கலாம், ஏதோ எடுத்திருக்காங்களே நம்ம நடந்த தெருவெல்லாம் இங்க வரும் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். அப்படி பார்த்த படம் வந்து இன்னைக்கு மனசுல ஞாபகம் அப்படியே இருக்கு. அதனால இந்த படம் எனக்கு ரொம்ப க்ளோஸ். நடந்த இடங்கள் எல்லாமே வந்து நானும் இருந்திருக்கேன் அப்படிங்கிறது. பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண மிடில் கிளாஸ்ல இருக்கிற ஒருத்தனோட வாழ்க்கை. அவன் நான் முதல்ல சொன்ன அதே விஷயம்தான், பொறுமை. அந்த பொறுமையை வந்து காக்கணும். அதே மாதிரி நம்பிக்கை இருக்கணும். வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தா நிறைய பேக்ரவுண்ட் வருதுங்க மறுபடியும். சரி, அதான் இந்த ரெண்டு விஷயம் தான், பொறுமையும் நம்பிக்கையும் இருந்தா வாழ்க்கையில ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அதே தீம் தான்.
ஷஷாங்க் ரிடம்ஷன்ல எப்படி அந்த ஹீரோவுக்கு ஒரு பொறுமை இருந்தது, அந்த பொறுமையை வந்து பொக்கிஷமா காக்க தெரிஞ்சது. அதே மாதிரி அவனோட ஃபோக்கஸ், இதுதான் என்னோட டார்கெட், இதுதான் என்னோட கோல், நம்பிக்கையோட அதுக்காக ஒரு படியை எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்து வைக்கிறான் பாத்தீங்களா. அதே விஷயம் தான் இங்கேயும் நடக்குது. ஒரு வாழ்க்கையில பல தடுமாற்றங்களை வந்து சந்திக்கிறான் இந்த ஹீரோ பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ்ல. கிறிஸ் கார்ட்னர் அப்படின்றவர், அவர் வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு, அந்த பிசினஸ் சரியா போகல, அந்த பிசினஸ்க்கு வந்து டிமாண்டே இல்லை, ரொம்ப கனவுகளோட ஆரம்பிச்ச பிசினஸ் அவனால ரன் பண்ணவே முடியல, அவன் கிட்ட பணம் எதுவும் இல்லை, ஒரு சின்ன மெடிக்கல் எக்யூப்மெண்ட் விற்கிற பிசினஸ்ல இருக்கான், அவனால விற்க முடியல, அதுக்கு டிமாண்டும் இல்லை, அவனோட மனைவி வந்து ரொம்ப வருத்தப்படுறா, ரொம்ப கோவப்படுறா, ஒரே ஒரு சின்ன பையன் இருக்கான் அவருக்கு, அந்த சின்ன பையன் மேல அவ்வளோ பாசம் இந்த அப்பாவுக்கு. அந்த அப்பாவுக்கும் அந்த பையனுக்கும் நடக்கிற வாழ்க்கை தான் மொத்த கதையுமே. இவருக்கு என்னன்னா வந்து எப்படியாச்சும் அடுத்த படிக்கு போயிடணும், நல்ல விஷயத்த பண்ணணும், வாழ்க்கையில செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷன் இவருக்கு இருக்கு. அதுக்கு ஒரு சின்ன விஷயத்த, ஒரு ஸ்டாக் ட்ரேடிங், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கரா வந்து இவருக்கு போகணும்னு ஆசை. அதை வந்து பார்த்து எப்படி இன்ஸ்பயர் ஆகுறாரு அப்படின்னு படத்துல வருது. ஏன் அந்த விஷயத்துக்கு போறாருன்னு, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கை பத்தி ஒண்ணுமே தெரியாது, ஆனா சரி நான் கத்துக்கிறேன், எனக்கு இந்த விஷயம் பிடிக்கும், ஐ எம் குட் இன் நம்பர்ஸ், நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துல உள்ள இறங்குறாரு. அதை எப்படி ஜெயிச்சு முன்னாடி போய் கடைசியில அதை சாதிச்சு காட்டுறாரு. அதுக்கப்புறம் எப்படி ஒரு பெரிய எம்பையரை வந்து கிரியேட் பண்ணாரு, கிறிஸ் கார்ட்னர் அப்படின்றவர் கிரியேட் பண்ணாரு அப்படின்ற கதை தான் அது. அகைன் ஸ்பாய்லர் இல்லாம சொல்லியிருக்கேன், பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா பாருங்க, உங்க பசங்களோட போய் பாருங்க. நீங்க வந்து ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். இப்போ சொன்ன மாதிரி கஷ்டம் அப்படிங்கிறது நிரந்தரம் கிடையாது, அது வந்து என்னைக்கோ ஒரு நாள் தீர்ந்துதான் ஆகணும். ஆனா நம்ம பண்ண வேண்டியது அந்த கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு நம்ம வந்து ஃபோக்கஸோட இருக்கணும், பொறுமையோட இருக்கணும். இதுதான் வந்து சின்ன இன்ட்ரோடக்ஷன் படத்தை பத்தி. அகைன் பிடித்த காட்சிகளுக்கு போயிடலாம். பார்த்தவங்க பிடித்த காட்சிகள் பத்தி சொல்லுங்க. குமரகுரு பேசுறேன், ஃபுல் கதை ஞாபகம் இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ போகும்போது ரொம்ப பிரச்சனை ஆகிடும்ல, அவனால டயத்துக்கு போக முடியாது, டையில ஏதோ ஆகும், சட்டெல்லாம் ஏதோ பிரச்சனை வரும். அந்த காட்சி எனக்கு ரொம்ப எப்படி அடிச்சு பிடிச்சி போவான், அந்த காட்சி ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா ஆமா, ரொம்ப நல்ல காட்சி அது. அப்புறம் இன்னொன்னு வந்து இந்த கார்ல போகும்போதுங்க, உனக்கு வந்து இங்க இருந்து ஒரு 2 minutes அத டைம் இருக்கு, அதுக்குள்ளார நீ வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்பாரு. அதை எடுத்து அந்த கியூபை கடகடன்னு நம்ம வந்து இது பண்ணி காமிப்பான் இல்லையா, அது வந்து எனக்கு ஞாபகமா இருக்காது. அந்த சீனுக்கு இப்ப லேட்டஸ்ட் யாரை பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். அந்த சீன் வந்து என்னன்னா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்ல வந்து டிசிஷன் மேக்கரா ஒருத்தர் இருப்பாரு. இவர் வந்து உள்ள போய் ஜாப் அப்ளிகண்டா போய் அவரு அப்ரூவ் பண்ணா இவருக்கு வேலை கிடைச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் தான் அவர் வந்து இவர் வந்து எப்படியாச்சும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணன்னு பாக்குறாரு. அவர்கிட்ட டைமே கிடைக்காது. அதனால என்ன பண்ணுவாருன்னா, சரி ஓகே நீ அப்புறம் வந்து என்கிட்ட பேசு, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டே இருப்பார் ஆஃபீஸர். இவர் என்ன பண்ணுவார், எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இந்த இடத்துக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸில ஏறுவாரு. நானும் அந்த பக்கம் தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸில ஏறிடுவாரு. ஏறினதுக்கு அப்புறம் வந்து கையில பார்த்தா ரூபிக்ஸ் கியூப் வச்சிருப்பாரு அந்த ஆஃபீஸர். அவர் வச்சுட்டு அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவாரு. வில் ஸ்மித் என்ன பண்ணுவாருன்னா, இவருக்கு ஏன் இந்த வேலை வந்து வேணும், அதுக்கு இவர் எந்த அளவுக்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ட்ரை பண்ணுவார். ரொம்ப தியரட்டிக்கலா சொல்லுவாரு. நான் வந்து என் கிளாஸ்ல வந்து நான் டாப் நம்பர்ஸ்ல வெரி குட், நான் மேத்ல நல்லா பண்ணுவேன், அதனாலதான் இந்த வேலையை கொடுத்தீங்கன்னா ஐ கேன் டூ த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. அதுக்கு வந்து இவர் கவனிக்கவே மாட்டாரு. நீ பேசுறத பேசிக்கிட்டே இருக்கு, எனக்கு இந்த ரூபிக்ஸ் கியூபை நான் சால்வ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருப்பாரு. இவருக்கு வந்து கடுப்பாயிடும். பக்கத்துல நான் பாட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவர் வந்து கேட்க மாட்டாருன்னு. சரி நீங்க அந்த கியூபை கொடுங்க, நான் சால்வ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. உன்னால இது சால்வ் பண்ணவே முடியாது, இது ரொம்ப கஷ்டமான விஷயம், நீ வந்து சும்மா சொல்ற, இதை வந்து யாராலுமே சால்வ் பண்ண முடியாது அப்படின்றாரு. இல்ல கொடுங்க நான் சால்வ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில வாங்குவார். வாங்கிட்டு அந்த டைமர் டிக் ஆகும். கிட்டத்தட்ட வீடு வர ஆரம்பிக்கும். இவர் வந்து அது பில் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு சைடு வந்து பில் பண்ணியிருப்பாரு. அதை பார்த்தோன்னே இவருக்கு ஆச்சரியம், எப்படி இவன் இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா இருக்கும். கிட்டத்தட்ட இவர் இறங்க வேண்டிய வீடு, அவரு போக வேண்டிய இடம் வந்துடும், ஆபீசர் போக வேண்டிய இடம் வந்துடும். இவரும் வந்து கிட்டத்தட்ட நெருங்கி இருப்பாரு. அந்த சால்வ் பண்ற ரூபிக்ஸ் கியூபை சால்வ் பண்ற இடத்துக்கு வந்துருவாரு. இறங்க போறாங்க, இவர் சால்வ் பண்ணி முடிச்சிருவாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டேர்னிங் பாயிண்ட் படத்துல. அந்த விஷயம் நடக்கல அப்படின்னா அந்த ஆபீசருக்கு ஒரு ஒப்பீனியன் கிரியேட் ஆகாது, இவன் வந்து நல்ல வேலைக்காரன், நல்லா திங்க் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு.
அது வந்து படத்துல அவர் வந்து அதுக்கப்புறம் என்ட்ரி பாயிண்டா அது வந்து நடக்குது. வில் ஸ்மித் அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்க்கு உள்ள போறாரு. இந்த விஷயம் நடக்கலைன்னா வந்து அவர் உள்ள ஆபீஸ்க்குள்ள போயிருக்க மாட்டார். ஆமா அது எனக்கு வந்து இருக்காருங்க. அதுக்கு முன்னாடி அதுதான் நம்ம இதுல வல்லவனுக்கு புல்லும் ஆயுதுங்கிற மாதிரி அந்த புல்ல வச்சே அவர் வந்து வல்லவன் காமிச்சிட்டாரு போல இல்லைங்க. ஆமா கரெக்ட். ஆனா எனக்கு என்ன பர்சனல் ஒப்பீனியன்னா அந்த ரூபிக்ஸ் கியூபை நானும் பல தடவை கத்துக்க ட்ரை பண்ணிருக்கேன். என்னால ஒரு சைடு சால்வ் பண்ண முடியுமே தவிர மற்ற சைடு எனக்கு வராது. இன்னி வரைக்கும் கஷ்டமான விஷயமா தோணும். சரிங்க, நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. இன்னொருத்தவங்க யாரும் பேசணும். எனக்கு வந்து ஃபுட் சீன் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து அந்த கதவு தங்குறதுக்கு இடம் இல்லாம பாத்ரூம்குள்ள இருந்துட்டு தன்னுடைய பையனுக்கு வந்து நம்பிக்கை கொடுக்கற காட்சி. நம்ம வந்து இப்போ ஒரு கேம் விளையாடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுக்குற அந்த ஹோப் கொடுக்குற காட்சி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சீனை வந்து எனக்கு எப்ப பார்த்தாலும் அழுக வரும். அது ஆக்டிங் வந்து ரெண்டு பேருமே ஜேடன் ஸ்மித் ரெண்டு பேருமே சூப்பரா பண்ணியிருப்பாங்க. எனக்கு அந்த படம் பார்க்கும்போது இன்னொரு படமும் ஞாபகத்துக்கு வரும். அது என்னன்னா வந்து லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்னு நினைக்கிறேன். அது லைக் அவரு அந்த படம் பார்த்திருக்கீங்களா? இல்ல அது வந்து வேர்ல்ட் வார் மூவி வந்து அந்த அசைலம் வந்து சாகரப்ப கூட வந்து தன்னுடைய பையனுக்கு வந்து ஹோப் கொடுத்துட்டே இருப்பாரு. ஒரு கேம் பாயிண்ட்ஸ் இப்போ வந்து நீ இது பண்ணினா பாயிண்ட்ஸ். அந்த படமும் பாருங்க, ரொம்ப நல்ல படம். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் தானே லட்சுமி அந்த படம்? ஆமா லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். ஆமா அவர் வந்து என்னன்னா அந்த ஹிட்லரோட இதுல வந்து இந்த வேலை செய்யறதுக்காக வந்து ஆட்களை வந்து ஜீவ்ஸை வந்து கொண்டு வந்து அடைச்சு வச்சிருப்பாங்க. அப்போ வந்து தன்னுடைய பையனோட வந்து தங்கியிருப்பாரு. அந்த பையனுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த கேம் மாதிரி இது வந்து ஒரு இடத்துல நம்ம நடக்கலாமல ஒரு கேம்ல இருக்கும், நீ இப்படி போயிட்டு யாருக்கும் தெரிஞ்சுக்க உனக்கு வந்து 1000 பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அந்த பையனுக்கு வந்து நம்பிக்கை கொடுத்துட்டே இருப்பாரு. அதே மாதிரியே தான் கிறிஸ் கார்னரும் வந்து தன்னுடைய பையனுக்கு வந்து அந்த கழிவறைக்குள்ளார இருந்தாலும் நம்பிக்கை கொடுத்துட்டே இருப்பாரு. அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான சீன் அது. ஆமா எனக்கு வந்து எப்படி பார்த்தேன்னா நான் அந்த சீன் எப்படி பார்த்தேன்னா நம்ம எல்லாருமே குழந்தைங்க கூட விளையாட ட்ரை பண்றோம், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்றோம். இப்போ குறிப்பா இப்ப நிறைய அதை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்ம வந்து அவங்க கூட விளையாட முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்சனலா என்னால முடியாது. நம்ம வந்து அந்த விஷயத்த பத்தியே நம்ம பிரெயின் சுத்திக்கிட்டே இருக்கோம், கொஞ்சம் தூரமா போறியா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நம்ம தனிமைப்படுத்திக்க ட்ரை பண்ணுவோம். அவங்களோட மனநிலையை புரிஞ்சிக்கவே மாட்டோம். இந்த இடத்துல இந்த அப்பாவுக்கு வீடு கிடையாது, தங்கறதுக்கு இடம் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை, கடைசியில ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிட்டு இருப்பாரு, நைட் ஆயிருச்சு. இதுக்கு மேல ரயில்வே ஸ்டேஷன்ல ஓப்பன் ஏரியால உட்கார முடியாது, பிரச்சனை வரும், ஏதாச்சும் ஒரு சேஃபான ஏரியாவுக்கு போகணும். அப்படி ஒரு இக்கட்டு, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல யாருமே இருக்க முடியாது. ஆனா மறுநாள் எந்திரிச்சு ஆபீஸ் போகணும். கடைசியில அவர் தேர்ந்தெடுக்கிற இடம் வந்து அங்க இருக்கிற டாய்லெட். அந்த டாய்லெட்டுக்கு போறதுக்கு அவர் அந்த ஒரு கேமை கிரியேட் பண்ணுவாரு. அப்படி ஒரு மனநிலை அப்படிங்கிறது அவ்வளவு சீக்கிரமா வராதுன்னு எனக்கு தோணுது. ரொம்ப சாதாரணமான மக்களுக்கு அது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கிற ஒரு ஆளால தான் அப்படி ஒரு எம்பையரை கிரியேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னு நான் அந்த சீனை பார்த்தேன். எனக்கு வந்து அதுல வந்து என்ன நீங்க சொன்னது கரெக்ட் தான். எனக்கு வந்து அந்த மூவி ரொம்ப பிடிச்சதுங்க. எனக்கு வந்து நான் அப்போ நாங்க வந்து ஒரு 2005ல வந்தோம் நாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து இப்பவுமே அப்படிதான். இப்ப நான் நிறைய குறைச்சிருக்கேன். நான் ரொம்ப கெரியர் ஓரியன்டட் உமன். எனக்கு நல்ல வேலைக்கு போகணும், அது அப்படி எனக்கு ஒரு ஆசை, ரொம்ப ஒரு கெரியரா சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படிலாம் பயங்கர ஆசை எனக்கு. வந்து அவ பெரிய பொண்ணு பிறந்தா அப்புறம் வந்து நான் அந்த டைம் தான் அந்த H1B எல்லாம் அப்ளை பண்றேன் நானு. பெருசா நான் ஒரு பெரிய ரொம்ப எல்லாம் பெரிய மார்க் எடுத்து அப்படிலாம் இல்லை. ஆனா எனக்கு பயங்கரமா நல்லா வேலைக்கு போகணும், அது ஒரு இண்டிபெண்டன்ட் விமனா இருக்கணும். ஐ மீன் கண்டிப்பா குடும்பம் இதுனாலும் நான் வந்து கெரியர்ல சக்சஸ்ஃபுல்லா வரணும்லாம் எனக்கு ஒரு பயங்கர ஆர்வம் இருக்கும். அப்ப வந்து அப்பதான் ஏதோ 2006 or 2007 அப்பதான் வந்து நாங்க ஏதோ அப்ளை பண்றதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். வந்து
எல்லாரும் நீ போயிட்டு நல்லா செட்டில் ஆயிட்டா, ரொம்ப அப்படியே ஜாலியா விட்டுட்ட, வேலைக்கு போகணும் ஊர்ல எல்லாம் இருக்கும்போது இங்க வந்து ஒண்ணும் காணும் அப்படின்லாம் கிண்டல் பண்ணுவாங்க வீட்டுல எல்லாம். என் சிச்சுவேஷன், குழந்தை இதெல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாலும் உள்ள அவ்வளோ ஆர்வமா இருப்பேன். என் ஹஸ்பண்ட் நல்லாவே சப்போர்ட் பண்ணுவாரு. இருந்தாலும் அப்போ இந்த மூவி வந்து பயங்கர ஆப்டா இருந்தது, எனக்கு அப்படி பிடிச்சிருந்தது. அவன் வந்து அந்த அந்த போன் கால்காக பாத்ரூம் கூட போக மாட்டான். சம் போன் கால் அவன் அந்த அத்தனை கால்ஸ் பண்ணணும் அந்த டைம்குள்ளார, சம்திங் லைக் தட் இல்ல. அப்போ வந்து அவன் பாத்ரூமே போக மாட்டான் அந்த காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும். சோ அப்ப அதெல்லாம் பார்த்தா பயங்கரமா இருக்கும். அவன் அப்போ வந்து நான் நினைச்சுப்பேன், அந்த ஒரு டைம் நீ நோ மேட்டர் வாட், நீ ஃபுல் ஹார்ட் ஒர்க் ஒரு டைம் நீ கொடுக்கணும் வாழ்க்கையில ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல. அது வந்து வேற லெவல்ல உன் சக்சஸ கொண்டு போயிடும். அப்ப வந்து நீ ஜஸ்ட் மெயின்டைன் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும் உன் வாழ்க்கைய. அந்த ஸ்ட்ரகிள் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட பீரியட் தான் அப்படிங்கிறது வந்து எனக்கு அது தோணுச்சு. அந்த அது பண்ணும்போது அது ஒவ்வொன்றும் வந்து நான் அப்ப எல்லா மோட்டிவேஷன் புக்கும் படிப்பேன். போய் கேண்டீன் லைப்ரரி போனாலும் மோட்டிவேஷன் புக்கு எதுனாலும் அது எடுத்து படிப்பேன். இறையன்பு புக்கு ஃபுல்லா படிச்சு முடிச்சு வச்சிருப்பேன் அப்போ. ஸோ ஏதோ ஒரு வகையில எனக்கு அதனால அந்த படம் வந்து எனக்கு அவ்வளவு பிடிச்சதுங்க. அந்த படம் டாப் டு பாட்டம் அப்படியே அவர் வேகத்திலேயே நானே வில் ஸ்மித்தா மாதிரி அந்த படத்தை பார்த்துட்டு இருந்தேன் நான். சோ எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க அந்த மூவி. அந்த ஃபைனல் கேளுங்க, அது வந்து ஸ்டில் அந்த மூவி அந்த பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ், ஹாப்பினஸ்ங்கிறது வேற, பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் அந்த ஒரு இதே மீனிங்கே வேற. அந்த ஒரு மகிழ்ச்சியிலே ஒரு முழுமையான மகிழ்ச்சி, அதுதானே எங்க பர்சூட்டுக்கு மீனிங் என்னங்க பர்சூட்டுக்கு? பர்சூட் நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா வந்து அந்த மகிழ்ச்சி அடையறது அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓ அப்படியா? என்ன மது பர்சூட்னா மீனிங்? அது எப்படின்னா ஹாப்பினஸ் ஆல்ரெடி இருக்கு, கொடுத்துட்டாங்க உங்கள்ட்ட, நீ தான் போய் எடுத்துக்க மாட்டேங்கிற அப்படிங்கறது அதோட கதை. பர்சூட் ஆல்ரெடி யூ blessed with the happiness, but you are not going and taking it in the right place, right time. That okay. Pursuit கொடுத்தாச்சு உங்களுக்கு, happiness கொடுத்தாச்சு already, but you have to take that one for yourself. Okay. நான் ஏதோ வந்து எனக்கு நான் இப்படி வந்து மீனிங் புரிஞ்சுக்க சொல்லுங்க. அது என்னன்னா வந்து நம்ம வந்து இப்ப என்ன பண்ணுவோம், நம்ம ஊர்ல வந்து ஒரு ஆள் வந்து முன்னேறினா என்ன, ஒரு நல்ல படிப்பு, ஒரு நல்ல வேலை, அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்குன்னு ஒரு வீடு, நல்ல மனைவி, நல்ல குழந்தைங்க, ஸோ அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து செட்டில் ஆகணும். ஸோ இதுதான் வந்து ஒரு மனுஷனோட இதா இருக்கும். அது கூட கிடைக்காத ஒரு ஆள் தான் வந்து அந்த ஒரு விஷயத்தை அடையணும். ஆக்சுவலா ஒரு சாதாரண மனுஷனுக்கு கிடைக்கிறது ஒரு என் பையனை நல்லா அந்த விஷயத்தை அடையிறது தான் வந்து அதுக்கு நான் மீனிங்கே ஒரு சூப்பர் மீனிங் நான் அப்பயே பார்த்தேன் அந்த படம். பர்சூட்னா எனக்கு பர்சூட்னா ரொம்ப சிம்பிள், தேடல், அவ்வளவுதான். தமிழ் வார்த்தை தேடல். ஒரு டு சேஸ் தி ஹாப்பினஸ், ரைட்? அது சீக்கிங் ஹாப்பினஸ்ங்க, சீக்கிங் ஹாப்பினஸ். அது நீங்க சொல்ற மாதிரி இது அந்த அந்த ஆனா அந்த படத்துல வந்து ஒரு சின்ன துணுக்கு என்னன்னா, அந்த வேர்டோட ஸ்பெல்லிங் வந்து HAPPYNESS, நாட் HAPPINESS. அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. அது வந்து அந்த கதையிலேயே அந்த படத்துல ஒரு சீன்ல வந்து அப்படிதான் ஸ்பெல் பண்ணிருப்பாங்க அந்த பையன் இருக்கிற டே கேர்ல. அது வந்து ஹாப்பினஸ் எழுதுவாங்க, ஹாப்பி எழுதுவாங்க, HAPPY எழுதுவான், ஹாப்பினஸ் எழுதுவாங்க, HAPPYNESS எழுதுவாங்க. ஹாப்பி எதுக்கு வந்து ஐ போடணும்னு சொல்லுவாங்க, ஐ ஏன் இல்ல HAPPY தான் வருது, ஏன் ஐ போடணும்னு சொல்லுவாங்க. அவனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அந்த குழந்தைக்கு, HAPPY வேற இடத்துல ஏன் ஐ போடணும்னு சொல்லிட்டு. அதனால வந்து HAPPYNESS வச்சிருவாங்க. அதுக்கு மேல இன்னொரு ரெலவெண்ட் விஷயம் என்னன்னா, இந்த பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது இட் இஸ் பார்ட் ஆஃப் டெக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். இந்த யுஎஸோட ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் வந்து முதல்ல எழுதின டாக்குமெண்ட் வந்து டெக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ஒரு விஷயமா இதை சொல்லுவாங்க. அதுல ஒரு வார்த்தை தான் வந்து பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ். அதுல வந்து ஒரு 4-5 விஷயத்த சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தேசத்தோட ஆதாரமே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல அந்த 4-5 விஷயம் சொல்லும் போது ஒன் ஆஃப் தட் இஸ் பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ். ஓகே. சோ அதனால அது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அந்த
ஃபுல் இதுவும் ஒரு ஆமா ஒரு வாழ்க்கையில ஒரு ஏதோ ஒரு லட்சியத்தோட அடையணும்னு நினைக்கிறவன் வந்து ஒரு நிறைய தடுமாற்றங்களோட இருக்கும்போது அந்த படம் பார்த்தா அவனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உந்து சக்தியா இருக்குங்க அந்த மூவி. எனக்கு அதனால அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கு பிறகு நாங்க இதெல்லாம் இந்த விசா இதெல்லாம் முடிச்சு அந்த வேலைக்கு ஜாயின் பண்ணி அப்போ வந்து நாங்க எல்லாம் ஒரு டின்னர் போவோம். அப்ப வந்து டக்குன்னு எனக்கு அந்த பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் மூவி தாங்க ஞாபகம் வந்தது. அது அப்படியே ஒரு சந்தோஷமா போனோம் நாங்க எங்க ஃபேமிலி பூரா அப்படி போயிட்டு அப்படி உக்காந்தோம். சோ அப்ப ஐ ஃபீல் தட் அதுதான் நான் அப்படி நினைச்சுக்கிட்டேன். ஒரு முழுமையான சந்தோஷம். நான் ஏன் அப்படி நினைச்சேன்னு தெரியல. சோ அதனாலதான் அந்த பேரு வந்து அப்படி வச்சுட்டானோ பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ். ஜஸ்ட் லைக் தட் ஹாப்பினஸ்ன்னு அவன் வச்சிருந்திருக்கலாம். சோ அவன் வந்து அந்த ஒரு ஹாப்பினஸ் இல்ல, அதுல ஒரு முழுமையா அடையணும்னு அவன் நினைச்சான் போல. அது நானா நினைச்சுக்கிட்டேன். இது இப்பதான் எனக்கே தெரியுது அதுக்கு மீனிங் வேறன்னு. அது வந்து சோ ஐ ஃபெல்ட் தட் டைம். சோ அதனால எனக்கு ரொம்ப க்ளோஸ் மூவிங்க. ஓகேங்க. அவ்வளவு குமரகுரு ஐயா சொன்ன மாதிரி தேடணும் ஓடணும்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லையா, அந்த படத்துல அதை அப்படியே காமிச்சிருப்பாங்க. அவன் தேடிக்கிட்டே இருப்பான், நிறைய இடத்துல ஓடிக்கிட்டே இருப்பான். பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதேதான். அவன் நினைக்கிற சந்தோஷத்தை அவன் அடைஞ்சே தரணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அவனுக்கு வந்து ஸ்டபர்னஸ், அதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கான். சங்கர் நீங்க சொல்றது ரொம்ப உண்மை. அதுல ரெண்டு விஷயம் அதுல, அதாவது ஒண்ணு வந்து நாம் பல பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு கரியர்ல இருக்கோம், பல பேருக்கு சேல்ஸ் கேரியர்ல இருக்கோம். நம்ம சில சமயத்துல வந்து அதுல வந்து சேல்ஸ் பர்சன் அந்த படத்தை பார்த்தா நிறைய டிப்ஸ், எப்படி ஒரு டார்கெட்டை கொடுத்தா ஒர்க் பண்ணணுங்கிறதுலாம் நிறைய டிப்ஸ் இருக்கும் அந்த படத்துல. அது எவ்வளவு கடுமையா உழைக்கணுங்கிறது நல்லா தெரியும். அது ஒண்ணு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த படத்துல. ஆக்சுவலா இன்னொன்னு வந்து நான் ஒரு சில டைம் வந்து நான் நினைச்சுக்கேன் ப்ராஜெக்ட்ல வந்து ரொம்ப ஹெக்டிக்கா போயிட்டு இருந்துச்சுன்னா வந்து நான் யோசிப்பேன், நான் திஸ் பார்ட் ஆஃப் மை லைஃப் இஸ் கால் ரைட்டிங் த பெஸ்ட் அப்படின்னு நாங்களே சொல்லிக்கிறேன். இல்ல அதுல படத்துல வரல, ஒவ்வொரு சாப்டர்லயும் வரல திஸ் பார்ட் ஆஃப் மை லைஃப் இஸ் கால் ரைட்டிங் த பெஸ்ட் சேசிங் தெரியும். அதுக்கு மாதிரி ஒவ்வொரு நாள் வரும். அந்த படத்துல வந்து நடுவில் வரும் ஓவர்லாப் வரும், வாய்ஸ் ஓவர்லாப். இந்த படத்துலயும் சரி, இப்ப இதுல சஷாங்க் ரிடம்ஷன்லயும் சரின்னு பாத்தீங்கன்னா டைரக்டோரியெல்லாம் வந்து இந்த விஷயத்தை அப்ரோச் பண்ணிருப்பாங்க. ரெண்டுத்துலயுமே வாய்ஸ் ஓவர் அவ்வளவு முக்கியமா யூஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு டிரான்சிஷனை வந்து ரொம்ப அழகா பண்ணி, அதுல வந்து மார்கன் ஃப்ரீமன் பேசியிருப்பாரு, இதுல வில் ஸ்மித் பேசியிருப்பாரு. அவ்வளவு மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. இப்போ நம்ம மக்கள் வேற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதை. பட் இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள்ஸ். வாய்ஸ் ஓவர் எப்படி எந்த இடத்துல கரெக்டா வைக்கணும், அதுக்கு அந்த கதையோட ஓட்டத்துக்கு ரொம்ப முக்கியமா உதவணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வாய்ஸ் ஓவர், இந்த பார்ட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப அழகா இருக்கும். அதே நேரத்துல ஒரு சில மௌனங்கள் கூட இருக்கும் கதையில. சங்கர் இப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஒரே நிமிஷம் பாருங்க, தமிழ்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ராமோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். டைரக்டர் ராம் இருக்காங்க, ஹலோ வாய்ஸ் ஓவருக்கு. ஆமா, அவரோட வாய்ஸ் ஓவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுல வந்து எனக்கு ரொம்ப உருக்கமான நிகழ்ச்சி என்னன்னா, அந்த பணம் இல்லாம ரொம்ப ஏழ்மையில இருக்கும் போது மனைவி விட்டுட்டு போயிடுவாங்க. அதையெல்லாம் சேர்த்துட்டு பையனையும் வளர்த்துக்கிட்டு ஒரு சிங்கிள் ஃபாதரா அந்த அதையும் தாண்டிட்டு வாழ்க்கையில முன்னேறணுங்கிற ஒரு ஸ்ட்ரகிள் தான் அந்த ஹோல் மூவி. ரொம்ப ஒரு சிங்கிள் ஃபாதர் நிலைமையில இருந்து பார்க்கணும் எவ்வளவு கஷ்டப்படுவான் பையனுக்காகங்கிறது ரொம்ப அழகா சித்தரிச்சிருப்பாங்க. ஒரு வார்த்தை சொல்ல வைராக்கியம் சொல்லிட்டு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுக்கு இந்த மூவி பெரிய கரெக்ட். அது அந்த ஒரு ஜெராக்ஸ் மிஷினோ ஒரு ஸ்கேனிங் மிஷினோ ஒன்று கையில வச்சுட்டு கடைசி வரைக்கும் அது ஒர்க் ஆகும்னு எடுத்துட்டு போயிட்டே இருப்பான்னுச்சிங்களா. அது போய் ஹோம்லெஸ் ஷெல்டர்ல உட்காந்துட்டு நைட்ல உட்காந்து அது திருப்பி சரி பண்ணுவான்னுச்சிங்களேன். சரி பண்ணி எப்படியாவது ஒர்க் ஆயிடும், அதை வச்சு நம்ம மணி பண்ணி நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடலாங்கிற மாதிரி ஒரு விடாமுயற்சியோட பண்ணிட்டு இருப்பான்னுச்சிங்களேன். நாங்க வந்து சில சமயம் இந்த கேட் மாடல் எல்லாம் பண்ணும்போது வராதுன்னுச்சிங்களேன். ஸோ வி வில் ட்ரை திஸ் ஒன் அப்புறம் நைட் ஆயிடும், 10 மணி ஆயிடும், 11 மணி ஆயிடும், ஸ்டில் அந்த டிசைன் வரதுக்குள்ளார நம்ம வந்து எனக்கு அதை விட கம்பேர் பண்ண முடியாது. என்ன எப்படியாவது அந்த இது வந்து ஒர்க் பண்ண வச்சுட்டு நம்ம வந்து வில் டூ தட் ஒன் இல்லையா. அது வந்து எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சுங்களேன். விடாமுயற்சியோட அதை வந்து ட்ரை பண்ணி ஃபைனலி ஹி வில் கெட் த்ரூ இட். ஐ திங்க் மறந்துச்சு எனக்கு கதை. ஆக்சுவலி அதை வந்து
வச்சுட்டு கடைசி வரைக்கும் அதை வச்சு நான் வந்து சரி பண்ணணும்னு தவிச்சிட்டு இருப்பான்னுங்களேன். ஆமா, அந்த போன் டென்சிட்டி ஸ்கேனர் அவன் கையில வச்சிருக்கிறது, அந்த ஒரு மிஷினை வித்தா போதும் அவனுக்கு வந்து ஒரு ஹோட்டல் ஸ்டே கிடைக்கும். அது மூலமா பெரிய ரிலீஃபா இருக்கும் அவனுக்கு. எனக்கு இந்த படத்துல ரொம்ப நெகிழ வச்ச ஒரு காட்சி வந்து வாய்ஸ் ஓவர் அழகா யூஸ் பண்ண மாதிரி மௌனத்தை ரொம்ப அழகா யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த கதை முடியும் போது ஃபைனலி அவன் ஆபீஸ் விட்டு நடந்து வருவான், கீழே வந்துடுவாங்க, வீதியில இருக்கும், ஷாட் வந்து லென்ஸ் ரொம்ப தூரத்துல இருக்கும், அவன் க்ரௌட்ல வர ஒரு ஹெட்டோட ஹெட்டா வருவான், மற்றவங்க எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. இவன் அந்த சந்தோஷத்துல அந்த எக்ஸைட்மெண்ட்ல வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிட்டோம் வெற்றிங்கிறத விட அடுத்த நிலைமைக்கு போயிட்டோம் அப்படிங்கிற இடத்துல எனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது வில் ஸ்மித் வந்து அழுதுருப்பா, அப்படி கண்ணில் கண்ணீர் வரும், சுத்தி கொண்டாடுவாங்க. அந்த ஷாட்ல வந்துட்டு கம்ப்ளீட் சைலன்ஸா இருக்கும். அது நான் தனியா உட்கார்ந்து பார்த்தப்போ 2009 பூனேல இருந்தப்போ பார்த்தப்போ வந்துட்டு நான் சில போராட்டங்களை தாண்டி வந்திருந்த நிலைமையெல்லாம் அந்த படம் பார்த்தப்போ தனியா உட்காந்து ஒரு 20 நிமிஷம் அழுதுட்டேன் ஓன்னு, வீட்டுல யாரும் இல்லாதப்போ. அந்த லைஃப்ல நான் பட்ட போராட்டங்களுக்கு வந்துட்டு ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வெற்றியை வந்து செலிப்ரேட் பண்ணி அழுதுறதுக்கான வாய்ப்பு அந்த படம் வந்து ஏற்படுத்தி கொடுத்தது. ரொம்ப எமோஷனலான சீன். அந்த சீனை நான் எப்படி பார்த்தேன்னா, இப்போ ஹாலிவுட் மூவிஸ்லயோ இல்ல வேர்ல்டு மூவிஸ்லயோ டாப் 10 சீன்ஸ் எடுத்தா இந்த சீன் அட்லீஸ்ட் ஒரு 2வது 3வது நான் வைப்பேன், நீங்க சொன்ன சீனை. ஏன்னா அத்தனை அவன் சந்திச்ச அத்தனை இக்கட்டான சிச்சுவேஷனையும் எல்லாத்தையும் உடைச்சிட்டு அவன் கோலை வந்து ரீச் பண்ணிட்டான். அது எப்படி வேணா எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கலாம், ஒரு டயலாக்ல முடிச்சிருக்கலாம், வாய்ஸ் ஓவர்ல முடிச்சிருக்கலாம், இல்ல அவனோட ஃபியூச்சரை காட்டியிருக்கலாம். ஆனா அந்த ஒரு சீன்ல ஸ்கிரீன் ஃபுல்லா ஃபேஸஸா இருக்கும், அத்தனை ஃபேஸஸும் வந்து லைட்டா ஃபேட் அவுட் ஆயிருக்கும். இவனை மட்டும் எப்படி அப்படி நடுவுல வச்சு ஃபோக்கஸ் கொடுத்து அந்த எக்ஸ்பிரஷனை காட்டி வில் ஸ்மித் வந்து இந்த யுகத்தோட அப்படி ஒரு அப்பட்டமான நடிகர் அப்படின்றது அந்த ஒரு செகண்ட்ல காமிச்சிருக்கு. நிறைய சீன்ல ரொம்ப பிடிச்ச சீன் அது. இது ஒரு பெரிய பெஞ்ச் மார்க் மூவில அவருக்கு, அவரே வந்து திருப்பி அது பெரிய ஸ்பெஷாலிட்டி. அவரும் அவரோட பையனுமே நடிச்சது, 2 பேரும் பொக்கிஷமா நல்லா இருக்கும், கெமிஸ்ட்ரி சூப்பரா இருக்கும். கரெக்ட். அடுத்ததுக்கு போயிடலாம். இந்த படத்துல நிறைய வசனங்கள் இருக்கு, நிறைய வசனங்கள் வந்து ரொம்ப நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி வீட்டுல வச்சுக்கிற மாதிரி பல வசனங்கள் இருக்கு. அதுல சில வசனங்கள் நான் சொல்றேன், நீங்க உங்களுக்கு பிடிச்ச வசனங்களை சொல்லுங்க. அவர் பையன் கிட்ட பேசுற மாதிரிதான் கான்வர்சேஷன்ஸ் நிறைய இருக்கும், நிறைய ஊக்குவிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவன் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவான், பட் இவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அவர் வந்து இன்ஸ்பிரேஷனலாவே பேசிக்கிட்டே இருப்பாரு. அதுல ஒரு வசனம் வந்து இஃப் யூ வாண்ட் சம்திங் கோ கெட் இட் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம். செகண்ட் வந்து டோன்ட் எவர் லெட் சம்ஒன் டெல் யூ தட் யூ கான்ட் டூ சம்திங், நாட் ஈவன் மீ, பட் அ ட்ரீம் யூ காட் டு ப்ரொடெக்ட் இட். When people can't do something themselves, they are going to tell you that you can't do it. You want something, go get it, period. இதோட எக்ஸ்டென்ஷன் அது. அடுத்தது வந்து he must have had some really nice pants. இதை வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த டைலாக அந்த இன்டர்வியூல. he must have had some really nice pants ன்னு சொல்லிட்டு இப்போ குமரகுரு ஐயா சொன்னாரு, யாரோ சொன்னீங்க, அவன் ஓடி வந்து அந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு வீட்டுல பெயிண்ட் அடிச்சுட்டு இருப்பான். பெயிண்ட் அடிச்சு கடைசியில பார்க்கிங் டிக்கெட்ஸ் எல்லாம் பே பண்ண முடியாம ஜெயில இருப்பான். ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, இன்னும் 10 நிமிஷத்துல இன்டர்வியூக்கு போய் உட்காரணும். அதே பெயிண்ட் அடிச்ச பேண்ட் மேல ஒரு ஓவர் கோட்டு ஓடுவான், அப்படி ஓடி போய் உட்காருவான். ஒரு இன்டர்வியூக்கு வர மாதிரியா வந்திருக்குன்னு அவர் ஒரு கொஸ்டின் கேட்பாரு. அவருக்கு கொடுத்த இந்த ஆன்சர் வந்து இன்டெலிஜென்ட் ஆன்சர் ஃபார் எனி பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு தி இன்டர்வியூ அப்படின்னு நான் பார்த்தேன். அப்படி ஒரு நம்ம வந்து நிறைய இன்டர்வியூஸ் நம்மலாம் அட்டென்ட் பண்ணியிருப்போம். சில நேரங்கள் நர்வஸா அட்டென்ட் பண்ணுவோம், சில நேரங்களில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அட்டென்ட் பண்ணுவோம். பட் இப்படி ஒரு சிச்சுவேஷனை நம்ம எப்படி ஆன்சர் பண்ணோம் அப்படின்றது ஒரு நல்ல எக்ஸாம்பிளா நான் பார்த்தேன். அப்படி உங்களுக்கு பிடிச்ச வசனங்கள் ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க. அவ்வளவுலாம் நினைவில்லப்பா, நீங்க ரொம்ப வச்சிருக்கீங்க. ஆமா ஆமா, நாங்க 2006ல பார்த்ததோட சரி. ஆனா இவ்ளோ
சீன் பை சீனா ஞாபகம் இருக்கு, ஆனா வசனம் எல்லாம் ஞாபகம் இல்ல. ஆனா இதை நான் எப்படி பாப்பேன்னா, இப்ப நமக்கு உடம்பு சரியில்லைன்னா குரோசின் எடுக்கிறோம், டைல்நாள் எடுக்கிறோம், அந்த மாதிரி இந்த படத்தை ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை நான் பாத்துக்கிட்டே இருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு படம் அது. ஸோ இது அப்புறம் ஒரு சில ரேண்டம் விஷயங்கள் நிறைய பேர் இப்போ அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு தீம் மியூசிக் வந்துகிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். அது சங்கர், நீங்க அதை ஹம் பண்ண முடியுமா? எனக்கு நீங்க வந்து பேசிட்டே இருங்க. ஷூர் ஓகே. அதே மாதிரி இன்னும் ஒரு சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பயங்கர எமோஷனலான மூவி, பட் ரொம்ப ஒரு ஃபன்னியான ஒரு சீன் இருக்கு. என்னன்னா அந்த முதல்ல அவர் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்க்கு பேசிக்கிட்டே இருப்பாரு, அப்ளிகேஷன் எப்படி போடணும்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாரு. அந்த ஜேட் ஃபிஷல் கிட்ட அந்த ரூபிக்ஸ் கியூப் வச்சிருந்த அந்த சீன்ல அவர் டிசிஷன் மேக்கர், அவருக்கு இவர் கால் பண்ணுவாரு. கால் பண்ணும்போது பார்த்தா நான் ஒரு நம்பரை சொல்றேன், நோட் பண்ணிக்கோ, அந்த நம்பருக்கு நீ கால் பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. இவர் வீட்டுக்குள்ள இருப்பாரு. அந்த நேரத்துக்கு தேடுவாரு, ஒரு சின்ன பேப்பர் கூட இருக்காது, பேப்பர் பென்னு எதுவுமே இருக்காது. அதே நேரத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் ஒரு பேப்பர் எடுத்துட்டு வரேன், பென் எடுத்துட்டு வரேன்னு சொல்ற இதுவும் கிடையாது. ஏன்னா அவர் ரொம்ப அவசரமா பேசுறவர், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல்ல இருக்கிறவர். அதனால நிறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவாரு. சரி நீங்க நம்பரை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த போன் நம்பரை சொல்லுவாரு. சொன்ன உடனே இவர் அந்த நம்பரை நோட் பண்ணணும், மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவாரு. அகெயின் இந்த ரன்னிங் படத்துல நிறைய இருந்துகிட்டே இருக்கு. இது ஒரு ரன்னிங். இறங்கி ஓடி போவார், பக்கத்துல இருக்கிற ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு சின்ன பேப்பரை எடுத்து எழுத ட்ரை பண்ணுவாரு. அந்த ஓடுற வரைக்கும் அந்த நம்பரை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, இதுதான் அந்த நம்பர்னு சொல்லிட்டு, மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அந்த நேரத்துல அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வருவான். நேற்றுக்கு நடந்த பேஸ்பால் கேமை பத்தி பேசுவான். அவன் பேசுறப்ப பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நம்பர்ஸை சொல்லுவான். இத்தனை யாட்ஸ், அத்தனை இது நடந்துச்சு, இந்த நடந்துச்சுன்னு ஏகப்பட்ட நம்பர்ஸ் த்ரோ பண்ணுவான். கொஞ்ச நேரம் இருடா, நான் இந்த நம்பரை ஞாபகப்படுத்தி ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் டேக்கிள் பண்ண, நானும் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லி பயங்கர ஃபன்னியா இருந்தது அந்த சீன் எனக்கு. அதுதாங்க, நாங்கெல்லாம் அப்படிதான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவோம். ஒரு பக்கம் புள்ள அழுவோம். கரெக்டா அது நாங்க ஃப்ரெண்டு கிட்ட கூட சொல்ல முடியாது. அதுதான் ஏன் என்கிட்ட விட்டுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி அது ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா அதுக்கு வேற ஒரு நக்கல் விழும். அந்த மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட கூட விட முடியாது. நடுவுல இதுங்க கத்தும், அப்பதான் டைப்பர் பூ போவோம். பயங்கரமா வில் ஸ்மித்தும் நாங்களும் பயங்கர ரிலேட்டடுங்க அந்த பர்சூட் நாங்களும். மேபி உங்களுக்கு எல்லாம் எப்படின்னு தெரியல, சொல்றேன். எங்களுக்கு இங்க நாங்க அந்த இதுல எல்லாம் இருந்துட்டு குழந்தைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்க இன்டர்வியூ போனது இதெல்லாம் அந்த மூவிக்கும் எங்களுக்கும் செம ரிலேட்டட் ஆகுங்க. கிட்டத்தட்ட இப்பயுமே நிறைய பேர் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ண ட்ரை பண்றோம், பின்னாடி குழந்தைங்க வரும், அந்த பக்கம் நடக்கும், அந்த மீட்டிங் கொஞ்சம் முடிச்சுக்கிறேன்னு அப்படின்ற நிலைமையில தான் நம்ம இருக்கோம். வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் சீன் பத்தி சொல்ல ஆசைப்படுறீங்களா? இந்த பிஜிஎம் தான் சொல்றீங்களா நீங்க, இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்? இது ஒண்ணு வரும். அப்புறம் அந்த ஒரு சின்ன ஒரு பீட் வரும், இன்னொரு தீம் ஒண்ணு வரும் கடைசியில். இப்ப அந்த ஃபேஸஸ் வரும்போது இந்த மியூசிக் வரும். ஓகே ஓகே. ஹலோ, சொல்லுங்க சங்கர். மியூசிக்கா போட்டு காமிச்சிட்டீங்களா? அந்த மியூசிக் இன்னொரு மியூசிக் வரும். நான் தீம் மியூசிக் ஒன்று வரும். அது ஆக்சுவலா ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, நல்லா போய் கேட்டு. சரி ஓகே, அது பரவாயில்ல, நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். ஆனா டைம் ஆயிருச்சு. சோ டெர்மினல் வேணா அப்புறம் கூட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இந்த படத்தை ராப் பண்ணிக்கலாம். டைம் ஆயிருச்சு. நாளைக்கு வேற இன்டர்வியூ வேற. லக்ஷ்மண், நீங்க டெர்மினல் டிஸ்கஸ் பண்ணுவீங்கன்னு ஒருத்தன் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன்கிட்ட மட்டும் ஃபேவரட் சீன். ஆமா, நாங்க இப்பதான் 3 பேர் எல்லாம் டெர்மினல் 3 days முன்னாடி தான் பார்த்தோம். நீங்க இங்கிலீஷ்லயே சொல்லு. ஓகே, சொல்லு உன்னோட ஃபேவரட் சீன் சொல்லு. There's a villain, okay? Villain is telling they exit to the man, to the lost man. Lost man knows that there's an exit, but he will not take it. He said they said to wait, so he's waiting, and he will not take it. And so how much ever the villain tries to get him out, he will not go out.
because they said they asked him to wait, so he's waiting. அருமையான அப்சர்வேஷன், வெரி குட் அப்சர்வேஷன். எனக்குமே அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். ஆமா, எப்படி அந்த சீன் வந்து அப்சர்வ் பண்ணிருக்கான்னு தெரியல. பட் அது அந்த மூவியோட டெப்த்தை பிடிச்சா மட்டும்தான் அந்த சீனோட வெயிட்டேஜே புரியும். பட் உங்க பையன் எப்படி அவ்வளவு தூரம் பிடிச்சான்றது தெரியல. நல்லா உள்ள போயிருக்கு இந்த படம். ஆமா, அது நீங்க சொன்னீங்கல்ல ஃபர்ஸ்ட், அதாவது நாங்க படம் பார்ப்போம். நாங்க வந்து எப்படின்னா, நான் அந்த கார்ட்டூன் மூவி தான் இப்போ நான் அமெரிக்கா வந்ததுக்கு அப்புறம் நான் சும்மாவே படம் பார்ப்பேன். அதாவது எப்படின்னா, பாபநாசம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த திருஷ்யம் வந்து நைட்டு 1 மணிக்கு பார்க்க ஆரம்பிச்சு காலையில 4:30 மணிக்கு முடிச்சு பார்ப்பேன். ஒரு படம் பிடிச்சதுன்னா வந்து அது எவ்வளவு நேரமானாலும் அது பார்க்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு கிரேஸ் எனக்கு. அதே மாதிரி இங்க வந்ததுக்கு அப்புறம் கார்ட்டூன் மூவிஸ், அந்த கார்ஸையும் சரி இல்ல கும்ஃபு பாண்டாலாம் பாத்தீங்கன்னா நாங்க 150-200 தடவை பார்த்துருப்போம். அதுல வந்து ஒவ்வொரு வசனமும் வந்து அவ்வளவு இதுவும் இருக்கும். இந்த கும்ஃபு பாண்டாலே சொல்லுவாங்க, இந்த மாஸ்டர் ஊகுவே சொல்லுவாரு, நத்திங் இஸ் ஆக்சிடென்ட் இன் லைஃப், எவ்ரிதிங் இஸ் ப்ரீப்ளான்ட் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இங்க இந்த படத்துல பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களோட மூவியும் கிடையாது, இது வந்து பெரியவங்களோட மூவின்னு தான் நான் சொல்லுவேன். எல்லா படமுமே நம்ம வந்து உட்காந்து பார்க்கணும். இந்த படத்துல இருந்து அதுவும் கண்டிப்பா அந்த டயலாக்ஸ் கேட்கணும். அந்த கார்ஸ்லயுமே சொல்லுவோம், மெக்வீன் சொல்லுவோம்ல, இட்ஸ் an empty cup, ஜஸ்ட் இட்ஸ் நாட் a winning cup, இட்ஸ் an empty cup அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் ஆழமா இருக்கும் இங்க உள்ள படங்கள்லாம். கரெக்ட். உங்க பையன் அவ்வளவு யோசிச்சிருக்கான் அப்படிங்கறது நல்ல விஷயம் தான். ஸ்பீல்பர்கோட அவன் வந்து கேட்டான், அப்பா நீங்க எதை பத்தி பேசுறீங்க அப்படின்னு. எல்லாரும் ஒவ்வொரு படமும் அவனுக்கு வந்து 9 மணினாலே தமிழ் தான் பேசுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான் அவன். இல்லடா இந்த மாதிரி மூவி ஃபன் பத்தி பேசுறோம் அப்படின்னா, ஓகே இந்த மாதிரி இந்த வாரம் அவன் கிரெக்கோசியாவை மேப்ல தேடிட்டு இருந்தான். இமேஜினரி கண்ட்ரி அது. ரொம்ப அருமையான மூவி அது. அதை பத்தி தனியா பேசுவோம், ரொம்ப டீட்டெயிலா பேச வேண்டிய மூவி அது. ஆக்சுவலா இந்த பசங்க இன்வால்வ் ஆனா நம்ம இந்த பிக்சார் மூவிஸை பத்தி பேசலாம். நிறைய எமோஷனல் ஆங்கிள் இருக்கு, நிறைய இருக்கு. எனக்கு கும்ஃபு பாண்டா ஒன் ஃபர்ஸ்ட் பார்ட்டே வந்து நான் பாத்துக்கிட்டே இருப்பேன் உட்காந்து. ஆமா, அது நிறைய வந்து கோட்ஸ், பயங்கரமான கோட்ஸ் தான் நிறைய இருக்கு. ஆமா, சீக்ரெட் ஆஃப் தேர் இஸ் நோ சீக்ரெட் சாஸ் அப்படிங்கிறது தான் இந்த மெயின். சில நல்ல படங்களா அனுப்பி விடுங்க, பாக்குறோம் இந்த லீவ்லயாச்சும். அனுப்பிடலாம். நாங்க நெட்ஃபிளிக்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்ப நீங்க எல்லாம் படம் எல்லாம் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குன்னு சொன்ன உடனே டக்குன்னு இப்பதான் ரினிவல் பண்ணோம் பேசிக்கிட்டு. சரி, ஓகே பாப்போம். சரிங்க, வேற எதுவும் கருத்து இல்லைன்னா முடிச்சுக்கலாம். ஒரு 1.5 மணி நேரம் ரொம்ப நல்லா திருப்தியா போச்சு இந்த டிஸ்கஷன். முதல்ல என்ன படம் பேசுனீங்க? முதல்ல என்ன படம் பேசிட்டு இருந்தீங்க நான் வரதுக்கு முன்னாடி? ஷஷாங்க் ரிடெம்ப்ஷன். ஓகே ஓகே ஓகே, that's a great movie. Yeah. மிக்க நன்றிங்க. மிக்க நன்றி. ரொம்ப நன்றிங்க. இரவு வணக்கம்.